நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் வணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி எம்மடர்மர் திரு நனாவுடையாருடைய திருவிழியை வணங்கி அருள்தரும் வாரணாம்பிகைத்தார் உணவர் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணுடைய திருவடிகளை நீல நினைந்து தவ திரு தொண்டசீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்டர் புராணத்திலே எம்பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சிட்டோம். கண்ணப்ப நாயனார் காலத்திநாதரை கண்டு அவர் வழிபாடு செய்த பாங்கினை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அதாவது பெரிய பெரிய தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் சென்று அவர்களெல்லாம் தவம் செய்து காண முடியாத பெருமானுடைய திருவடியை அன்பின் மூலமாக மிக எளிதாக கண்டு கொண்டவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். அதான் சேக்கிழார் பெருமான் இந்த பகுதியில் சொல்றார். சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அவரராமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கறியார் தம்மை ஆர்வமுன் பெருக ஆற அன்பினில் கண்டு கொண்டேன் நேர்பெற நோக்கி நின்றார் நீலருள் நீங்க நின்றார் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். தவங்கள் செய்த முனிவர்கள் தேவர்கள் யாருமே காண முடியாத பெருமானுடைய திருவடியை என்ன செஞ்சார்? ஆர்வமும் பெருக ஆற அன்பினில் கண்டு கொண்டேனர். அன்பு செய்து அன்பின் மூலமாகவே இறைவனை கண்டு கொண்டவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். அப்படிப்பட்ட நாயனார் பெருமானை அங்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இரவு நேரம், அந்த இரவு நேரம் கூட காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பகல் பொழுது போல் இருந்தது என்று சொல்லி சொல்றார். என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்றாருங்க. அங்க செந்தழல் ஒளியில் தோன்றும் தீபமா மரங்களாலும் பகல் போல இருக்குதான் இரவு காலத்தி மலையில. செந்தழல் ஒளியில் தோன்றும் தீபமா மரங்களாலும் மந்திகள் முளையில் வைத்த மணிவிளக்கு ஒலிகளாலும் ஐந்துமார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும் எந்தையார் திருக்காலத்து மலையனில் இரவொன்றில்லை என்று சொல்லி சொல்றார். நல்ல இரவு நேரம், ஆனால் திருக்காலத்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒளிப்பிழம்பா இருக்கு. அதுக்கு என்ன காரணங்கிறது 4-5 காரணத்தை சொல்றாருங்க. தீபமா மரங்கள் அப்படிங்கிற ஒரு சில மரங்களே ஒளிவிடுமா இரவு நேரத்தில். இரவு நேரத்தில் ஒளிவிடக்கூடிய மரங்கள் சோதி மரங்கள் என்று சொல்லி காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அதாவது நிலவு இல்லைனாலும் சரி, சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு அதே ஒளிரக்கூடிய மரங்கள் அங்கே இருந்திருக்குது. அதுபோக மந்திகள் முளையில் வைத்த மணிவிளக்கு அப்படிங்கிறார். ஒலி அப்படின்னா குரங்குகள் எல்லாம் அந்த அரவுகள் உமிழ்ந்த மணிகளை எடுத்து முத்தும் அந்த மணிகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கூட்டில் வச்சிருக்குமா. அந்த மணிகளுடைய விளக்கொலி அப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குது என்று சொல்லி சொல்றார். ஐந்துமார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும்னர். 5 புலன்களை அடக்கிய அந்த பெரிய பெரிய ஒரு ஞானியர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்களாம் அந்த காலத்தின் மலையில. அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு சோதி பிழம்பு வரும் என்று சொல்லி சொல்றார். ஏற்கனவே சொல்லி யார் அங்கே இருக்கிறார்? முனிவர் அங்கே வரப்போறார். நம்முடைய சிவகோசரியார் அங்கே வரப்போறார். சிவகோசரியாரை சொல்ற பொழுதே சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொல்வாருங்க. அந்த புலன்களை எல்லாம் அடக்கியவர் என்று சொல்லி சொல்வார். 50 புலன்களை அடக்கியவர் என்று சொல்லி சொல்வார். அப்படி அந்த 5 அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும் எந்தையார் திருக்காலத்தி மலையினில் இரவொன்று இல்லை என்று சொல்லி அப்படி அவங்க எல்லாம் இந்த காரணங்களால அங்க இரவு என்பதே கிடையாது, எப்பொழுதும் பகல் போலவே இருக்கும் என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி இரவு முழுக்க பெருமானுக்கு காவல் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காவல் காத்து கொண்டிருக்கிற பொழுது இருள் நீங்கி கதிரவன் வருகிறது. அப்படி இருள் நீங்கி கதிரவன் கதிர் காட்டி எழும் பொழுதிலே காலை நேரத்தில் ஒரு பெரிய முனிவர் அங்கே வழிபாடு செய்யறதுக்கு வர்றார். ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நம்முடைய சிவகோசரியார் அங்கே வர்றார். இந்த சரீரத்தில் தான் ஆகம வழிபாட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். ஆகமம் இறைவனுக்கு பிடித்தது ஆகம முறைப்படி பெருமானை பூசை செய்வது அப்படிங்கிறத திருக்குறித்தொண்டாயன புராணத்தில் சொல்றார். எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அப்படின்றார். அங்க சொல்றார்
அம்மா வந்து கம்பையாற்றங்கரையில் அமர்ந்து பூஜை செய்கின்ற பொழுது இறைவன் ஆகமங்களை எல்லாம் கேட்ட சிவபெருமான் தனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அம்மா கிட்ட பூசை வேணும்னு சொல்கிறார். அம்மா வந்து பெருமானை அங்கே கம்பையாற்றங்கரையில் மாமரத்தினுடைய வேரில் இருந்து எடுத்து பெருமானை வழிபாடு செய்கிறாங்க. அந்த வழிபாடு செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஆகம முறைப்படி வழிபாடு செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். திருக்குறுப்பு தொன்னால் இறைவனுக்கு பிடித்தது ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வது பூசை, சிவபூசை தான் பெருமானுக்கு பிடித்தது. நம்முடைய மணிவாசக பெருமானை அப்படி தான் சொல்கிறார் இல்லைங்களா? மணிவாசக பெருமான் பிடித்த பத்தில் சொல்கிறார், பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே அப்படின்னார். சாமி எதுக்கு உகந்து வருவான்னா பூசை பண்ணா உகந்து வருவார். பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடன் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினி அப்படின்னார். பிடித்த பத்தில் சொல்றாரு. வாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியினர் கருளிங்கிற பாட்டில் இல்லைங்களா? அங்கே வந்து அப்போ இறைவனுக்கு பிடித்தது பூசனை. என்ன எப்படி பூசனை நம்ம செய்கிற பூசனை எல்லாமே வந்து ஆகம முறைப்படி தான். ஆகம முறை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பூவும் நீரும் கொண்டு தான் பூசனை செய்யணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். ஆகம முறைப்படி என்ன ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். சரி, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எங்கே சொன்னார் அப்படின்னா திருநீலக்க நாயனார் படத்தில் சொன்னார். வேதத்தினுடைய உள்ளுரை அப்படிங்கிறது சொல்கிறார். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் நமக்கு. வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் அப்படின்னார். அவர் திருநீலக்க நாயனார் ஒரு சிவாச்சாரியார். அயவந்தி பெருமானை தினசரி 30 திருமேனி என்றக்கூடிய வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் அவர். அப்படி இருக்கக்கூடிய திருநீலக்க நாயனார் புராணத்தில் வச்சு சொல்றாருங்க, வேதத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது என்ன அப்படின்னா இறைவன் வழிபாடு அடியார் வழிபாடுங்கிறார். அங்க இறைவன் வழிபாடு அடியார் வழிபாடு ரெண்டையும் சொல்றார். எய்திய சீராக அதாவது வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார். திருநீலக்க நாயனார் புராணத்தில். சரி, ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பூசனை தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 2 சொல்றார் வேதத்தில், இறைவன் வழிபாடு அடியார் வழிபாடு. ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிவபெருமான் சிவபூசனை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேதம் என்று சொல்லுவது பொது, அதுபோல எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆகமம் என்று சொல்லுவது சக்தி நிபாதர்களுக்கு, அடியார்கள் போன்று சிவாச்சாரியர் போன்று சக்தி நிபாதர்களுக்கு சொல்லப்பட்டது ஆகமம். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் ஒரு வேதநெறி சைவ நெறின்னு வருது இல்லைங்களா? வேதநெறி தலைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னு. அது சைவத்துறைங்கிறது என்னன்னா ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வது. அதை விளக்கம் செய்வதற்காகத்தான் அவதரித்தவர் ஞானசம்பந்த பெருமான். அதிலிருந்து அவர் வெளியில் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு ட்ராக் உண்டு. அது ஆகம முறை. இறைவன் சொன்ன ஆகமத்தை நம்ம மண்ணுலகத்தில் நிலைவரச் செய்வது தான் அவங்களுடைய கொள்கை. அதை தான் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரெல்லாம் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ சிவகோசரியார் எப்படி வர்றார் அப்படிங்கிறத சொல்றார் பாருங்க. ஆகமத்தில் சொல்லப்பட்ட பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு வராரு. தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டு தான் 135வது பாட்டு. அருமையான பாட்டு. எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்க வேண்டிய பாட்டு இதெல்லாம். எய்திய சீராகமத்தில் எம்பிய பூசனை கேட்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டணைந்தார் மை தலையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். தவமுடைய முனிவர் சிவகோசரியார் எப்படி தவம்னா காலத்தினாதரை வழிபாடு செய்வது ஒரு தவம். இன்னொன்று கண்ணப்ப நாயனார் அந்த கண்ணை பிடுங்கி பெருமானுடைய கண்ணில் அப்பனா இருப்பாருங்க. அதை பார்க்குற ஒரே ஒரு தவமுடைய முனிவரையா இவர் தான், வேற யாரும் பார்க்கல இல்லைங்களா? கண்ணப்ப நாயனார் கண்ணை பெயர்த்து அப்பியதையே பார்க்கக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சவர் சிவகோசரியார். அதான் அந்த இடத்துல சொல்றார் தவமுடைய முனிவர் அப்படின்னார். சிவபெருமானே கனவுல போய் சொல்லி நாளை என் பின்னாடி வந்து ஒளிந்திருந்தா அவன் செய்யக்கூடிய பூசையெல்லாம் நீ பார்க்கலாம் என்று சொல்லி அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நீ நேரில் பார்க்கலான்னு சொல்ல பெருமானுக்கு பின்பாக ஒளிந்திருந்து கொண்டு இதையெல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செய்த ஒரு ஆத்மா யாருன்னா சிவகோசரியார் தான். அதனால தான் அவர் வந்து தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். முதல்ல அடுத்து பின்னாடி சொல்லுவார். தனிந்த மனம் அப்படிங்கிறதுக்கு சிவகுணிய உரை சொல்றாருங்க. காமம் கோபம் முதலிய கடிந்தவர் அப்படிங்கிறார்.
எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஞானம், பெருமானுடைய திருவடி ஞானம் ஒன்று தான். ஆமாம், பெரிய இறைவனுடைய திருவடி ஞானம் ஒன்று தான் சிவகோசரியாருக்கு இருந்தது. அவர் அப்படி வர்றார். அவர் எய்திய சீராகமம்னா சிறப்பு பொருந்திய சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்ட சிவபூசை விதிகளுக்கு ஏற்றபடி கொய்து கொண்ட மலர்களும் எடுத்துக்கொண்ட நரும் புனலும் முதலான பூசை பொருள்களை கொண்டு, இது ரெண்டு ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு நேரம் ரொம்ப முக்கியம். அப்புறம் தூபம், தீபம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இல்லைங்களா? சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கில் முன்னை மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்து, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல ரொம்ப முக்கியமானது என்ன, மூலப்பொருள் என்னன்னா நீரும் பூவும் தான். இப்போ பூவும் நீரும் இருந்தால் பூசை முடிச்சிடலாம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் இருந்தால் செய்யலாம், இல்லாத போனால் பரவாயில்ல. ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா பூவும் நீரும் மட்டும் இருந்தால் போதும். அதுவும் கிடைக்கலினாலும் பட்டணத்தடிகள் சொல்கிறாரு, போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படின்றார். அது அகப்பூசையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த நிலைக்கு போக கூடாது. ஏதாவது ஒரு பசுந்தலையாவது வச்சு பூசையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. அப்படி மலர்களும் எடுத்துக்கொண்டு நரும் புனலும் முதலான பூசை பொருள்களை கொண்டு விடம் விளங்கும் கண்டத்தினுடைய அந்த மலையின் எழும் மருந்தாகிய காலத்தினாதரை, மலையில் இருக்கக்கூடிய மருந்து, கொய்த மலரும் புனலும் மைதலையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் முனிவர் சிவகோசரியார் என்று சொல்றார். அப்படி மலையில் எழும் மருந்தாகிய காலத்தினாதரை நியதியாய் வழிபாடு, இது ரொம்ப முக்கியங்க, நியதியாய் வழிபாடு செய்து வருவதாகி தவமுடைய சிவகோசரி என்று முனிவரார் வந்தணைந்தார். ஒரு பெருமான வழிபாடு செய்யறோன்னா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு விடக்கூடாதுங்க. நித்தலும் எம்பிரானுடைய பூசை அப்படின்னு சொல்றாரு. அவன் நித்தலும் பூசை செய்யணும். அப்படிதான் அர்ச்சுனன் செஞ்சது. வைகழுநற் பூசனையால்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அதான் பாசுபதம் வேண்டி தவம் இருந்தாலும் கூட அர்ஜுனன் எப்படி பூஜை பண்ணா அப்படின்னா, வஞ்சமனத்து அஞ்சொலிக்கு வைகழுநற் பூசனையால், வைகளும் அப்படிங்கிறத தினசரி பூஜை பண்ணியிருக்கிறேன். ஆமாம், வஞ்சமனத்து அஞ்சொலிக்கு வைகழுநற் பூசனையால். அதனால தான் பெருமான் வந்து பூசனைக்கு உகந்து வந்து அந்த அஸ்திரத்தை கொடுத்தார், பாசுவத அஸ்திரத்தை கொடுத்தாருங்க. அதான் மனம் இறங்கி கொடுத்தாராம் பெருமான். பஞ்சமனத்து அஞ்சொலிக்கு வைகழுநற் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினைந்து பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுவதம் ஈந்துகந்தான் கொஞ்சகிளி மஞ்சனமும் கோலெளியம் பெருமானே என்று சொல்லி நமக்கு அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்கிறார். இப்போ பூசை செய்யணும். எப்படி செய்யணும்னு நித்தலும் பூசனை செய்யணுங்க. இடையறா அன்புணக்கையின் ஊடகத்தை நின்றுருக தந்தரளியம் உடையானே அப்படின்னு, பொன்னடியே பரவி நாளும் பூவுடன் நீர் சுமக்கும் நின்னடியார்களையாய் நெடுங்கலம் மேயவனேன்னு. ஆமாம், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூப விதியினால் இடவல்லாருக்கு கரும்புனில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனார். என்ன கரும்புல எப்படி இனிப்பு சுவை நீங்காது இருக்குது, அது மாதிரி பெருமான் உள்ள இருந்து அருள் செய்வானா. எப்போ அப்படின்னா இந்த மாதிரி பூசை செய்கின்ற பொழுது இல்லைங்களா. அது மாதிரி சிவகோசரியார் வந்து அந்த காட்டுக்குள்ள யாருமே வர முடியாத காடு இல்லைங்களா. கணப்ப நாயனார் முதல்ல போய் பார்த்த உடனே என்ன சொல்றாருங்க, அப்படியே அந்த அந்த இடத்த பார்த்த உடனேயே வெம்மர குளத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் அப்படின்னா, கைமலை கரடி வேங்கை அதிதிருகானந்தனில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவருமின்றி கெட்டேன் அப்படின்னு. அப்படின்னா அத்தனை சிங்கம் புலி கரடி வேங்கை இதெல்லாம் அப்படி சாதாரணமாக தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியது காலத்தி மலை. அந்த மலையில் சாமி இருக்கிறாரு. இப்போ சிவகோசரியாரும் அங்கே வந்து பூசை பண்ணுறாரு. இப்போ பெருமான நித்தலும் பூசனை செய்திருக்கிறாருங்க. அப்படி காலத்தினாதரை நியதியாய் வழிபாடு செய்து வருதலாகிய தவமுடைய சிவகோசரி என்ற முனிவர் வந்து அணைந்தார் என்று சொல்றாருங்க. எய்தி அப்படின்னா இறைவனிடத்தில் வந்து அப்படி சீர் எய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. எய்திய சீர் ஆகமத்தில் அப்படின்னா இறைவன் மூலமாக நமக்கு இந்த மண்ணுலகத்தில் வந்தது, இறைவன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றது ஆகமங்கள். ஆகமங்கள் அப்படின்னா யாரோ சொல்லிட்டு போனது அல்ல, இறைவனே இயம்பிய ஆகமங்கள் அப்படின்னு சொல்றாரு. எய்திய சீர் ஆகமம் என்று சொல்றாருங்க. சிவாகமங்கள் என்று சொல்லி, சிவ ஆகமங்களின் சிறப்பு சக்தி நிபாதற்குரியதாதல். இவை பாசத்தையும் உயிர்களையும் இறைவனையும் அறிவித்து பாசங்களில் கட்டுப்பட்ட உயிர்கள் அவற்றினுடைய நீங்கி, அதாவது இது என்னென்ன முப்பொருள் உண்மைகளை சொல்லக்கூடியது. சிவ ஆகமங்கள் அப்படிங்கிறது நமக்கு சைவ சித்தாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. முப்பொருள் உண்மைகள் பதி பசு பாசம் என்று சொல்லி 3 பொருளையும் உணர்த்தி அந்த பசுவானது பாசத்தை விட்டு நீங்கி
பதியை எப்படி அணைய முடியும் அப்படிங்கிறத சொல்லுவதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம். அதுதான் ஆகமத்தில் இருக்கு. அதான் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வீடு அப்படி நீங்கி இறைவனை அறிந்து பற்றி வீடு பெற்று இன்பமடையும் நெறிகளை வகுத்து கூறுவன என்று சொல்லி, அதான் ஆகமங்கள் அப்படி எய்திய சீர் ஆகமம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு இந்த இடத்துல சொல்றாருங்க. இதுல ஆகமங்கிறதுக்கு பொருள் சொல்ற ஆ அப்படின்னா இறைவன், கா அப்படிங்கிறது உயிர், மா என்று சொல்லுவது மலம். முப்பொருள் அப்படிங்கிறது ஆகமத்திலே 3 பொருள்கள் வந்துடுது. ஆ என்று சொன்னா இறைவன், கா அப்படிங்கிறது உயிர், மா என்று சொல்லுவது மலம். சிவகணிய உரையில சொல்றார் பாசம் என்று சொல்லி. அப்படி இறைவன் இந்த இவ்விரு திறமும் அன்று மேம்பட்ட முதல்வனாய் பெருமான் இந்த அதாவது 7ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுதுங்க. யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆதலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மான்னார். அருமையான நூற்பா. 7ஆம் நூற்பா ஆன்மானுடைய சிறப்பு இலக்கணத்தை சொல்லக்கூடியது. அதாவது சிவபெருமான் முன்பாக பாசங்கள் முனைத்து நிற்காது. யாவையும் சூனியம் அப்படின்ட்டார். பாசப்பொருள்கள் நிற்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நல்ல தீ பற்றி எரியக்கூடிய இடத்துல எப்படி வைக்கோல் பொருள் நிற்காதோ அது மாதிரி. அதே மாதிரி சாமிக்கு சாமி முன்னாடி அதை முனைத்து நிற்காதனால இறைவன் பாசப்பொருள்களை அறிய முடியாது அப்படிங்கிறார். அறியணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லைங்களா? அப்புறம் அதே மாதிரி பாசப்பொருள்களும் இறைவனை அறிய முடியாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கு அறிவு கிடையாது, சடப்பொருள் தானே. பாசப்பொருள் அப்படிங்கிறது சடம் தான். அதனால அதுவும் இறைவனை அறிய முடியாது, இறைவனும் சடத்தை அறிய முடியாது. இது ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு பொருள் ஆன்மா அப்படிங்கிறார். பெத்தத்தில் இருக்கிற பொழுது நாம பாசத்தையும் அறிய முடியும், அதே முக்தியில் இருக்கின்ற பொழுது ஆன்மா சிவத்தை அறிய முடியும். இது 2 பொருளையும் அறியக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா முப்பொருள்கள்ல ஆன்மா மட்டும்தான். அதான் யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆதலில் சத்தை அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல் ஆன்மா. இந்த நூற்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான நூற்பாங்க. ஆமாம், அது இன்னொரு சிறப்பு என்னன்னா, நமக்கு இப்போ நம்ம பெத்தத்தில் இருக்கின்ற பொழுது பாசத்தை சார்ந்திருக்கிறோம், அப்புறம் அப்பப்போ சிவத்தை சார்ந்தும் இருக்கிறோம், 2லையும் இருக்கிறோம். ஆனால் அங்கே போயிட்டா சுத்தத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சிவத்தை மட்டுமே சார்ந்திருக்கு ஆன்மா. ஆன்மாவுடைய சிறப்பு இயல்பு என்னன்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது. சரிங்களா? இப்போ 2ஐயும் சார்ந்து இருக்கிறோம். அப்பப்போ நமக்கு பெருமான் திருவருள் இருந்தாலும் கூட உலகியல் வந்துடும். ஆனால் சுத்தத்தில் அதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. அந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதுதான் முக்தியில் நம்ம இறைவனை இருப்பதற்கு துணை செய்யக்கூடியது. அதனால் ஆன்மாவுக்கு அந்த ஒரு இயல்பாகவே உண்டுங்க. சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா என்று சொல்லி ஆகமங்கள் அதான் சொல்லுது. அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமங்கள். அஞ்சோடு 23 அப்படின்னா 28 ஆகமங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. 28 ஆகமங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. அஞ்சலி கூப்பி 60 அறுவரும் அஞ்சா முக்தி வரும்பொருள் கேட்டது என்று திருமூலருடைய திருமந்திரத்தில் சொல்லப்பட்டது. ஆகமங்கள் 28. அதே மாதிரி தமிழ் ஆகமங்களை சொன்னவர் திருமூல தேவநாயனார். திருமூல தேவநாயனருடைய வரலாற்றை 28 பாட்டில் முடிக்கிறார் சேக்கிழார் பெருமான். அதுதான் பெரிய சிறப்பு. எண்ணியெல்லாம் பாடலை, அதான் தெய்வ கவி அப்படிங்கிறது இல்லைங்களா, தெய்வ சேக்கிழார் அப்படிங்கிறது. ஆகமங்கள் 28. அது 28 ஆகமங்களை சொன்னவர் நமக்கு தமிழ் ஆகம நூல் திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதியது திருமூலர். ஏன்னா திருமந்திர தமிழ் ஆகமங்கிறது சேக்கிழார் பெருமானே சொல்றார். தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பு அப்படிங்கிறார். தன்னிலவார் சடையார் சிவபெருமான் கொடுத்த ஆகமங்களை நமக்கு தமிழிலே திருமூல தேவனார் நமக்கு அருள் இருக்கிறார் என்று சொல்றார். அது திருமந்திரம் சொல்லுது. அது என்னன்னா, திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது 9 ஆகமங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 9 தந்திரம் இருக்கு இல்லைங்களா, 9 தந்திரமும் 9 ஆகமங்கள். அது ஒவ்வொன்றும் என்ன எதை குறிக்குது அப்படிங்கிறத நமக்கு சிவகணிய உரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதல் தந்திரம் என்ன ஆகமோ, 2வது தந்திரம் என்ன ஆகமோ, 3வது தந்திரம் என்ன ஆகமோங்கிறது 9 தந்திரத்தை சொல்லி அந்த 9 தந்திரங்களும் எந்தெந்த ஆகமத்தை சொல்லுது, அந்த ஆகமத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சிவகணியோட உரையில் இருக்குது. ரொம்ப முக்கியம். 28 ஆகமத்தையும் போட்டிருக்கிறாரு. காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அசிதம், தீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்ரபேதம், விஷயம், நிச்சுவாசம், சுவாயம்புவம், அனலம்,
வீரம், ரௌரவம், மகுடம், விமலம், சந்திர ஞானம், முகபிம்பம், புரோர்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோத்தமம், பாரமேச்சரம், கிரணம், வாதுலம் என்று சொல்லி 9 ஆகமங்கள் நமக்கு இந்த 28 ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் திருமந்திரத்தில் இருக்கிறது 9 ஆகமங்கள் சிவகுணை உரையில் சொல்லியிருக்கிறார். இவை சிவபெருமானாலே தனது மகா சதாசிவ மூர்த்தத்தின் உச்சி முகத்தினுடன் உள்ள 5 முகங்களாலும் அருளி செய்யப்பட்டது. பெருமானுக்கு 5 முகம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த 5 முகத்திலிருந்து வந்தால் தான் இந்த 28 ஆகமங்கள் என்று சொல்லி கீர்த்தி திருவாகூரிலே சொல்லப்பட்டிருக்கு ஆகமத்தை பற்றி. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று சொல்லி, மண்ணு மாமலை மகேந்திரம் அப்படிங்கிறது பெருமான் இருக்கக்கூடிய கைலை மலையும் குறிக்கும். மகேந்திர மலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற 5 முகங்களால் பணித்து அருளியும் கீர்த்தி திரகவல்ல 5 முகங்களால் தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். ஆகமங்கள் ஞானம், யோகம், கிரியை, சரி என்று 4 பாதங்களை உடையது. வேத ஆகமங்கள் 2 பதிவாக்கியங்களதில் மேற்பிரமாணம் வேண்டப்படாது, தமக்கு தாமே பிரமாணம் என்று சொல்லி சொல்லுவாங்க. வேதாந்த தெளிவம், சைவ சித்தாந்தம் என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. உயிர்களுக்கு இறைவனை காட்டி கூட்டி முடிக்கின்ற வரையில் எல்லா பொருள்களையும் சிவ ஆகமங்கள் கூறுதலும் இவை முடிந்த முடிவு அல்லது சித்தாந்தம் என்று சொல்லி, அதாவதுங்க வேதத்தில் எல்லாம் ஒரு எண்டு கிடையாது. சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் இந்த எண்ட் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா, முடிந்த முடிவு அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் கேள்வி பதில் இருக்குது. அதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. முடிந்த முடிவு அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் தான். இவற்றில் ஞானபாதம், பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள்களையும், யோகபாதம் சிவயோகத்தையும், கிரியாபாதம் மந்திரங்களின் உத்தாரம், சந்தியாவந்தனம், பூசை, செபம், ஹோமம் முதலியவற்றையும், சரியாபாதம் சமய ஆச்சாரங்களையும் அறிவிப்பேன் என்று சொல்லி இதெல்லாம் நமக்கு சிவகுணியா எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. பூசலார் நாயனார் நினைப்பினாலே எடுத்த கோயிலும் அவர் சரீரத்தில் கண்ட காடவரசர் எடுத்த கட்சி கற்றெளியும் ஆகம விதிப்படியே அமைந்தனவாம் என்று சொல்லி சொல்றார். பூசலார் நாயனார் மனசுக்குள்ள தான் கோயில் அமைத்தார். அதுவே ஆகம முறைப்படி தான் செய்திருக்கிறார். அந்த மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினாலும் அந்த தூபிகள் நிறுவனத்துக்கு கூட நல்ல நாள் பார்த்து நல்ல ஹோரையில் ஆகம முறைப்படி செய்திருக்கிறார். அதே மாதிரி கட்டடங்கள் எழுப்புவதற்கு கால் கோல் போடுவதிலிருந்து எல்லாமே நல்ல நாள் பார்த்து செஞ்சிருக்கிறார். அதனால தான் சேக்கிழார் பெருமாள் இந்த மனசுக்குள்ள கோயில் கட்டுறது ஒரு 2 நிமிஷத்தில் கட்டிடலாம். அப்படி அவர் கட்டலை. எப்படி கட்டினாங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்றார். நின்ற ஊர் பூசலார் நெடிதினால் நினைந்த நின்றூர் பூசலார் தான் நெடிதினால் நினைந்து நல்லா அந்த பாட்டு நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிதினால் நினைந்து செய்த நன்று நீர் ஆலயத்து நாளை நாம் புகுதோம் ஒன்றிய செயலை நீ ஒளிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமாள் சொல்றாருங்க. ஒரே நாளில் கட்டிடல, நெடுது நாள் நினைந்து செய்தனா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் பார்த்து ஆகம முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிறார். மனசுக்குள்ள கட்டின கோயிலுக்கு அவர் பல்லவ மன்னனும் கோயில் கட்டினார். அவரும் அப்படிதான் ஆகம முறைப்படி தான் கட்டியிருக்கிறார் இல்லைங்களா. ரெண்டுமே ஆகம முறைப்படி கட்டப்பட்டது தான். அது மனசில் கட்டினது, இது வெளியில் கற்றளியால் கட்டப்பட்ட கோயில். ஆனாலும் சாமி மனசில் கட்டின கோயிலுக்கு தான் போகிறார். ஏன்னா தொண்டர் கோயில் அப்படின்னு தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்த அரசனுடைய கோயிலுங்கிறது முக்கியம் அல்ல. தொண்டர் கட்டின கோயிலுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறார் பெருமானே இல்லைங்களா. அடியார் கட்டின கோயிலுக்கு முதல்ல போகிறார். அது அவர்கிட்ட போய் கனவுல சொல்கிறார் இல்லைங்களா. அது வரைக்குமே அவருக்கு தெரியாது, அரசனுக்கு மனசால் கட்டின கோயில்னு தெரியாது. அவர் திருநெண்டியூரில் கேட்குறாரு, பூசலார் யார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பெரிய கோயில் கட்டியிருக்கிறாராம்மா, சாமி அதுக்கு குடமுழுக்கு நாளைக்கு வராரு அப்படின்னு சொன்னால், அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்புறம்தான் பூசலாருங்கிறது யாருன்னு காட்டு, நான் போய் கேட்டுக்கிறேன்னு சொல்கிற பொழுது அவர்கிட்ட போய் கேட்குறாரு அரசர். அப்படியெல்லாம் நான் எதுவும் கோயில் கட்டல, நான் கட்டின கோயில் மனசில் தான், எனக்கு கோயில் கட்டுற அளவுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் நீட்டி வணங்குறார், விழுந்து வணங்குறார். என் திசையும் வணங்கும் அந்த மாசிலா பூசலார் தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அரசர். 8 திசைகளும் வணங்கக்கூடிய அந்த குற்றமில்லாத பூசலார் யார் அப்படின்னு சொல்லி அவர் போய் கேட்குறாரு. பெருமான் எங்கே இருப்பார் அப்படின்னா, உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ அங்கே இருப்பார். அதுவும் ஆகம முறை தான் இல்லைங்களா. இப்போ
இப்படி ஆகம விதியெல்லாம் செய்து பரார்த்த பூசை இயல்பினை திருக்குறிப்பு தொண்டாயனர் புராணத்திலும் ஆகமங்களில் என்ற விதியின் விளையாட்டால் நிறைந்து வரும் பூசணையாக சண்டீஸ்வர நாயனார் செய்த ஆன்மார்த்த பூசை இயல்பினையும் அவர்தம் புராணத்திலும் காண்க என்று சொல்லி இதெல்லாமே நமக்கு ஆகம முறைப்படி செய்த பூசணைகள் தான் என்று சொல்றார். நமக்கு நம்முடைய புகழ்துணை நாயனார் செய்தது ஆகம முறைப்படி தான். தத்துவம் அப்படின்னு தத்துவம்னா ஆகம முறை தான். தம்கோனை தத்துவத்தால் வழிபடும் நாள் அப்படின்பார். அதில் தம்கோனை தத்துவத்தால் வழிபடும் நாள் பொங்கோத ஞாலத்து வற்கடமாய் பசிபிருந்தும் எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் பொங்கார்பன் மலர் கொண்டு குளிர்புணல் கொண்டு அர்ச்சித்தார் அப்படின்பார். பெரிய வறுமை வந்துருச்சு அந்த ஊரில், சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. நாயனார் அவர் புகழ்துறை நாயனார் சாப்பிட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. சிவாச்சாரியார் பல நாட்கள் ஆயிடுச்சு. சாமிக்கு குடத்தை தண்ணி கொண்டு போகிறதுக்கு கூட அவருக்கு இது இல்லை, சக்தி இல்லை. அப்படி பசியால் வாடிட்டார். இருந்தாலும் காலை மாலை 2 நேரமும் தவறாத பூசை பண்ணாராம். அப்படி குடத்தை தண்ணி ஊத்துற பொழுது அப்படியே மயங்கி பெருமான் மேலே குடத்தையே போட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறார். அதற்கு பிறகுதான் பெருமான் அவர் கனவுல தோன்றி வறுமை நீங்குகின்ற வரைக்கும் நித்தலும் ஒரு படிக்காசு கொடுக்கிறார். படிக்காசு ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு அடுத்தது யாருக்கு கொடுத்தாருன்னா புகழ்துணை நாயனாருக்கு கொடுத்தார். அங்கே சாமிக்கு பேரே படிக்காசு கொடுத்த பரமர். சாமி பேர அரசியலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அருமையான பதி. அதில் தம்கோனை தத்துவத்தின் வழிபடும் நாள்னா, தத்துவத்தில் வழிபடும் நாள்னா ஆகம முறைப்படி அப்படிங்கிறது சிவகணிய உரையில் எழுதுறார். அப்பா தம்கோனை தன்னுடைய தலைவனை சிவபெருமானை தத்துவத்தின் வழிபடும் நாள் பொங்கோதன் ஞாலத்து வற்கடமாய் பசி பொருந்தும்னர். ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கே அவருக்கு வழி இல்லை. இருந்தாலும் பூசை செய்கிறத நிறுத்தலைங்க. பொங்கார்பன் மலர் கொண்டு குளிர்புணல் கொண்டு அர்ச்சித்தார் என்று சொல்லி இரவும் பகலும் பெருமான பூசை செய்தார் என்று சொல்வார்கள். இப்படி திருக்குறிப்பு தொண்டாயனர் புராணத்தில் அம்மா பூசை பண்ணதை 21 பாட்டில் சொல்கிறாருங்க. நம்ம 50வது பாட்டிலிருந்து ஆரம்பித்து 71 பாட்டு வரைக்கும் சொல்கிறார். ஆகம முறைப்படி இங்கு சரியத்தில் சிவகோசரர் ஆகம விதிப்படியே பூசையும் பவித்திரம் முதலியன செய்து வழிபடுதலும் அவர் வழிபட்டவாறு கேட்டு அன்னறிய தின்னனாரும் ஒழுகி திருமஞ்சனம் முதலிய வழிபாடு செய்தலும் இவர்களுக்கு இறைவன் அருள் செய்தலும் காண். தின்னனார் செய்தது ஆகம முறைப்படி தான். அவருக்கு எங்கேங்க போய் ஆகமம் படித்தார் அப்படின்னா கூட வந்த நானன்னு சொல்கிறான். நான் உங்கள் அப்பா கூட வந்திருக்கிறேன் நாகன் கூட. அப்படி வருகின்ற பொழுது ஒரு பார்ப்பான் வருவான். அவர் என்ன செய்வார் அப்படின்னா தினசரி மேலே இருக்கிற பூவெல்லாம் கீழே தள்ளுவார். அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு குளிர்ந்த நீரால் சாமிக்கு குளிப்பாட்டுவார். அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்த மலரை சாமிக்கு போடுவார். அதற்கு பிறகு சாமிக்கு நைவேத்தியம் ஊட்டுவார். ஏதோ ஒன்று கொண்டு வருவார், ஒரு சாப்பிட்றதுக்கு. அவன் நைவேத்தியம்லாம் அவனுக்கு தெரியாது இல்லையா, அதை சாமிக்கு ஊட்டுவார். அப்புறம் சாமிகிட்ட ஏதோ தெரிந்த மொழியால் பேசுவார். இதெல்லாம் அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே அவருக்கு உள்ளே போயிடுது. ஆமாம், ஓ சாமிக்கு பழைய மலர்லாம் எடுக்கணும், அப்புறம் குளிர்ந்த நீரால் சாமி நீராட்டணும், அப்புறம் சாமிக்கு மலர் சூடணும், அப்புறம் சாமிக்கு நிவேதனம் செய்யணும். இதுதான் ஆகம முறைப்படி. அவர் ஆகமம் படித்தாரா இல்லையான்னா படிக்கலை, ஆனால் சொல்கிறத கேட்டு செஞ்சார். சிவகோசரியார் செய்ததை நானன் பார்த்து நானன் தினனார்கிட்ட சொல்ல தினனார் அந்த பூசையை அப்படியே செஞ்சார். அப்போ இவர் செய்த பூசையும் ஆகம பூசை தான். யார் தினனார் செய்த பூசையும் அதே மாதிரி சிவகோசரியார் செய்த பூசையும் ஆகம பூசை. ரெண்டுலேயும் அன்பு இருந்தது. சிவகோசரியார் பூசையிலே அன்பு இருந்தது, அதே மாதிரி தினனாருடைய பூசையிலையும் அன்பு இருந்தது. அதனால பெருமான் ரெண்டையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றார். அதான் ஆகம விதிப்படியே பூசையும் பவித்திரமாம் செயல் செய்த அப்படின்பார். அவர் சிவாச்சாரியார் அப்படிங்கிறதுனால அங்கே எலும்பு துண்டங்கள் எல்லாம் கிடக்கும், நாய்கள் எல்லாம் வந்து போன தாரைகள் இருக்கும். அதனால் என்ன செய்கிறாரு, தினசரி தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குடமாக கொண்டு வந்து அதையெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி புண்ணியார்ச்சனை செய்கிறார். அதான் பவித்திரம் அப்படின்னா தூய்மைப்படுத்துவதுங்க. பவித்திரமாம் செயல் செய்துன்னு புராணத்தில் வருது. அதற்கு பிறகு சாமிக்கு நிவேதனம் செய்கிறது. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அப்போ அதே மாதிரியே இருக்குது. இதே மாதிரி 5 நாட்கள் அவரால் ஒன்றும் முடியலை. ஒரு இடத்துல ஒரு கேள்வி அவருக்கு என்ன கேட்குறாருன்னா, அப்படி அவன் செஞ்சாலும் கூட இதுக்கு உங்களுடைய திருவுளம் எப்படி சம்மதிச்சதுன்னு கேட்குறாரு. அது ரொம்ப அருமையான இடம். சாமியுடைய திருவுளம்லாம் நடக்குமா? அவன் ஒரு வேடுவன் செய்கிறானே வச்சுக்கோங்களேன், உங்களுடைய திருவுளம் சம்மதம் இல்லாத இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு. யார்? சிவகோசரியார் கேட்குறாரு. அப்போ என்னென்னா பெருமானை விரும்பி அதை ஏற்றுட்டான் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. கடைசியாக சொல்கிறார்,
அந்த பூசணையை, தினனாருடைய பூசணையை சாமி விரும்பி ஏற்றுட்டாருங்கிறத கடைசியில் சொல்கிறாரு. காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்து அப்பும் போது ஊனமுது உகந்த ஐயர் அப்படின்னார். உகந்த அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். ஊனமுது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் என்று சொல்லி அந்த கடைசியில் வருங்க. அப்போ இறைவனுடைய திருவுள சம்மதம் இல்லாமல் அது நடக்கலை. சிவகோசரியார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறார். அதற்கு பிறகுதான் சாமி வந்து கனவுல வந்து சொல்கிறார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்று சொல்லி அது பின்னாடி வருது நமக்கு. இப்படி வந்து இயம்பிய மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் இவையாம் என்று சொல்லிய அந்த பெருமானுடைய பூசனை, அடுத்தது அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு. இது ரெண்டுக்கு மேலே இது வரைக்கும் இல்லைங்க. அதிலே வந்து சேக்கிழார் பெருமான் சொல்கிற பொழுது சீலமார் பூசைம்பார். அடியார்களுக்கு செய்யக்கூடியது ரொம்ப உயர்வாக சொல்லுவார். சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் தம்மோடு இடபவாகனாய் தோன்றி அன்பனே அன்பர் பூசை அளித்து நீ அணங்கினோடும் என்பரும் உலகம் எய்தி இளையான்குடி நாயனார் குணத்தில் அருள் செய்கிறார். அப்போ அதுக்கு மேலே பூசை இல்லை. ரெண்டு பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். ஒன்று அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்விப்பது, இன்னொன்று திருவிழா கோலங்க கண்டு பெருமானை வழிபாடு செய்வது. இது ரெண்டில் எது அப்படின்னா அடியார் பூசை தான். ஏன்னா அதை தான் முதல்ல வச்சு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ரெண்டு பயன் சொல்கிறவர் முதல்ல எதை சொன்னார்னா அடியார் பூசை தான் சொல்கிறார். அட்டிட்டல் காணாது போதையோ பூம்பாவாய்ன்னு முதல் பாட்டிலே ஞானசம்பந்த பெருமான் அடியார் அன்னம்பாலைப்பை சொல்லி அதற்கு பிறகு விழாக்களை சொல்கிறார். தைப்பூசம் காணாது போதிய பூம்பாவாய், மாசி கடலாட்டு காணாது போதிய பூம்பாவாய், பங்குனி உருத்திரநாள் காணாது போதிய, இப்படி ஒவ்வொரு நாளாக 9 விழாக்களை சொல்கிறார். ஆனால் முதல்ல சொன்னது அடியார் அன்னம்பாலிப்பு தான் சொல்கிறார். அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு மேலே ஒரு பூசை இது வரைக்கும் புராணத்தில் சொல்லப்படலை. சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில் வந்து அந்த சிலமார் பூசை அப்படின்னு தான் சொல்கிறார். மாகேஸ்வர பூஜைன்னு தான் சொல்லணுங்க. அன்னதானம்னு நம்ம சொல்லக்கூடாது. அன்னதானம்னு சொன்னால் பாவங்க. அன்னதானம்னோ சாப்பாடு அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம்னு நம்ம சொல்லக்கூடாது. மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லணும், இல்லைன்னா சீலமார் பூஜைன்னு சொல்லணும். அன்னம் பாலிப்புன்னு தான் சொல்லணும் இல்லையா, அன்னதானம்னு சொல்லக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பொதுமக்களுக்கு இடுவது அன்னதானம், அடியார்களுக்கு இடுவது அன்னம் பாலிப்பு அல்லது மாகேஸ்வர பூஜை. அதும்போது வாரியார் சாமி சொல்கிற பொழுது இறைவனுக்கு செய்யக்கூடியது மகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு செய்யறது ஒரு கால் அதிகம் அப்படிம்பார், ஒரு மாத்திரை அதிகம், மாகேஸ்வர பூஜை அப்படிம்பார். அதுலேயே அதனுடைய உயர்வு தெரியுது அப்படின்னு சொல்லி வாரியார் சாமிகள் சொல்வார். அதனால் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டேன், அடியார்களுக்கு அன்னதானம் செஞ்சேன் அப்படியெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணோம், அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சோம், அப்படி தான் நாம் சொல்லணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்படி அணைந்தார் சிவகோசரியார் அப்படின்னா, அதாவது அணைந்தார் சிவகோசரி, அதை பயனிலையை முன்னாடி வைத்து அது என்னென்னா அவருடைய தீவிர பக்தியை காட்டுது. சிவகோசரியார் அணைந்தார் அப்படிங்கிறதுக்கும் அணைந்தார் சிவகோசரியார் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. ஏன்னா அவருடைய வேகம், அது பெருமானுக்கு பூசை செய்யணும் அப்படிங்கிற அந்த வேகத்தை அணைந்தார் சிவகோசரியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி தினனாரும் நாணனும் அப்படி மலைக்கு மேலே இருக்கின்ற பொழுது நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற அப்படின்பார். அப்படின்னா நாணன் போயிட்டு இருக்கிறான்னா நாணனுக்கு முன்னாடி தினனாருடைய அன்பு போகுது. அப்போ அந்த அன்பை வந்து முன்னாடி சொல்லாரு. தினனார் போகிறது கூட அப்புறம் தான், தினனாருடைய அன்பு போகிறது முன்னாடி போகிறது. அதை நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மைதலையும் கண்டனா திருநீலகண்டத்தையுடைய சிவபெருமான். மைதலையும் கண்டத்து மலை மருந்துன்னார். மலை மருந்து, மலையில் எழுந்து மருந்தாக இருக்கக்கூடிய காலத்தை அப்புறங்க எல்லா நோய்க்கும் கொடியதாகிய பிறவி பிணிதிற்கு மருந்து என்று சொல்லி மருந்து போல்வாரே மருந்தென்றார் அப்படின்னு. பிறவி நோய்க்கு மருந்து என்ன, அதாவது எல்லா நோய்க்கும் மருந்து மருத்துவரை நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் பிறவி நோய்க்கு வேற யாரும் கொடுக்க முடியாது, பெருமானை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. பிறவி பிணிதி இருக்கிறது பெருமான் மட்டும்தான். அதான் அந்த திருக்கூட்ட சிறப்பில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேடி மேல் நிறந்த நீற்றொழி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதேன்னு. உரையாசிரியர் அதுக்கு என்ன எழுதுறாருன்னா, அறந்தைனா துன்பம், இருக்கிறதுலே பெரிய துன்பம் பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பம் யாரால நீங்குது, இந்த அடியார்களால் நீங்குது அப்படிங்கிறார். அதான் ரொம்ப முக்கியங்க. அறந்தை அப்படின்னா துன்பம் தான் இல்லைங்களா. அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் அப்படின்னார். அப்படின்னா அடியார்கள் அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை போய் வணங்குனா நம்மளுடைய பிறவி நோய் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் எப்படி இருக்கு, பார்க்கடல் போல் உள்ளது என்று சொல்லி சொல்றார் திருக்கூட்ட சிறப்புல. அப்ப துன்பம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய துன்பம் என்னன்னா பிறவி துன்பம் தான். அதுக்கு அதை நீக்கக்கூடிய மலை மருந்து என்று சொல்லி சொல்றாரு. மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்று சொல்லி புள்ளூருக்கு வேலூர் தேவாரத்தில் எல்லாத்துக்கும் அந்த பாட்டு தெரியும் இல்லைங்களா? மரணத்தை செய்யும் மையானது தலையினும் அந்த மரணத்தை போக்கும் மருந்து அவரே என்று சொல்லி சொல்றார். பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே என்று சொல்லி புணர்ச்சி பத்துல திருவாசகத்தில் சொல்றாரு. பிறவி பிணிக்கு ஓர் மருந்தே என்று சொல்லி புணர்ச்சி பத்துல சொல்றாரு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்லையும் அதே மாதிரி வருது என்று சொல்லி சொல்றாரு. வழிபாடு செய்து வரும் தவம் சிவ வழிபாடு செய்வதற்கு ஏதுவாகிய தவம் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது தவமுடையாருக்கே சாரும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா சிவ வழிபாடு செய்யறதுக்கு ஒரு பெரிய தவம் வேணுங்க. மற்ற வழிபாடெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். சைவத்தில் நின்று பெருமானை வழிபாடு செய்வதற்கு தவம் இல்லைன்னா கண்டிப்பாக நடக்காது. முன்னை தவம் கண்டிப்பாக வேணுங்க. அப்பர் சுவாமிகளே சமணத்துக்கு போன செய்தியை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய திருவருள் இல்லை அப்படிங்கிறார். அவருக்கே திருவருள் இல்லையா? நிலா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களால் அவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் அப்படின்னார். அப்பர் சுவாமிகளுக்கு அப்படின்னா நமக்கு பார்த்துக்கணும். யாருக்கு பெருமானுடைய திருவருள் இருக்குதோ அவங்க மட்டும்தான் சைவத்தில் நின்று நிரந்தரமாக பணி செய்ய முடியும். மற்றவங்களாம் வருவாங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் போயிட்டே இருப்பாங்க. நிரந்தரமாக பெருமானுக்கு தொண்டு செய்யறதுனா அவனுடைய திருவருள் இல்லாமல் நடக்காது. அதான் சொல்றார். இப்போ தவம் அப்படின்னு சொல்றது அதான். நம்முடைய தாய்மானவர் சொல்றாரு இல்லைங்களா, பல்லூலி காலம் பயின்றார் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னார். சற்றே நகும்னார், பல்லூலி காலம் பயின்றார். இப்போ நம்மெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம இந்த நெறியில் இன்னைக்கு நிற்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் தவமும் தவமுடையார்க்காகும் என்று சொல்லி சொல்றார். சிவகோசரியார், சிவத்தை எப்போதும் கோசரித்து கொண்டிருப்பவர் அப்படின்னார். அப்படின்னா எப்பொழுதும் பெருமானையே நெஞ்சில் வச்சிருக்கிறார். சிவபாத இருதயர் இல்லைங்களா? ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா பேரு சிவபாத இருதயர். பெருமானுடைய திருவடியை நெஞ்சில் வச்சிருக்கிறார். அதான் வேற ஒன்றும் இல்லை, சிவபாத இருதயர் அவர் பேர். அப்படி சிவபெருமான திருவடி நெஞ்சில் வச்சிருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு பிள்ளை அவருக்கு பிறந்தது. இந்த உலகத்தையே ஒரு ஒளிவிளக்காக ஒரு பிள்ளை பிறந்தது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 20 காரணங்கள் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். வேற யாருக்கும் அந்த மாதிரி சொல்லலை. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எதுக்காக நம்ம பிறந்தோன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஞானசம்பந்த பிள்ளையார் பிறந்த பொழுது 20 காரணங்களை சொல்றாருங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 20 காரணம். அதுவும் அவர் பிறக்கிற பொழுது இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு கோள்கள் உச்சத்தில் இருந்தால் இந்த குழந்தை நல்லா இருக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. புதன் உச்சத்தில் இருக்குது, செவ்வாய் உச்சத்தில் இருக்குது, குரு இது பெரிய ஆளாக வருவான் அப்படி சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு எல்லா கிரகங்களும் உச்சத்தில் இருந்துதான் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழி உடன் இருக்க பெருகிய நல் ஓரையல திருக்கிழரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கொலிய சைவ முதல் வைதிகம் தலைத்தோங்க தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்று நெறி என்று செய்யும் தனி நடப்ப அப்புறம் அண்டர்குளம் அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக, இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லிட்டே வர்றாரு. திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற இசை முழுது மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெருக திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற விசையுலகம் தனியுலகம் பிற வேதனிய தனிவெல்ல அசைவில் செல்லும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவெல்ல. இப்படியெல்லாம் 20 காரணத்தை சேக்கிழார் பெருமான் சொல்றார். எதிர்காலம் நிகழ்காலம் நவை நீங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்குது நமக்கு சீர்காழியில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றார். இப்போ இதுக்கெல்லாம் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். கோசரித்தல், சிவ கோசரியார் அப்படிங்கிறதுக்கு எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை நெஞ்சிலேயே வச்சிருக்கக்கூடியவர். எப்படி செவ்வாத ஹிருதயர் அது மாதிரி இதையும் சொல்றாரு. எட்டு கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே என்று சொல்லி திருவுந்தியார் சொல்வது போல எட்டு கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே எப்பொழுதும் பெருமானுடைய அந்த நினைவிலே இருக்கிறது. கோசரித்தல்னா அறிவுக்கு விடமாக்கி கொள்ளுதல், தியானித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
வாக்கும் அனாதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவமாதலும் அறிவுக்கு அறிவாகி அந்த சிவத்தை அச்சிவனர்களே கண்ணாக கண்டு நிற்பது இவர் தன்மை என்று சொல்லி சொல்றார். முனிவராகிய சிவகோசரியர் என்று சொல்லி சொல்றார். அதாவது சிவகோசரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி தனிந்தமன திருமுனிவர் அப்படிங்கிற ரொம்ப அருமையான இடம். அவர் காட்டுக்குள்ள வருகின்ற பொழுது தனிந்தமன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்னு அருமையான சொல்லது. இப்ப நான் சிவகோசரியாருடைய இதை நமக்கு அறிமுகப்படுத்திட்டார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாட்டு வந்து திருமலையின்கண் வானவர் நாயகர் மருங்கு வந்து திருமலையின்கண் வானவர் நாயகர் மருங்கு சிந்தை நியமத்தோடும் செல்கின்றார் திருமுன்பு வெந்த இறைச்சியும் எலும்பும் கண்டு அகலம் மிதித்தோடி இந்த அனுசிதம் கெட்டேன் யார் செய்தார் என்று அழிவார். இதெல்லாம் பார்த்தா அவர் எப்படி இருக்கும். அதாவது இவர் முதல் நாள் வழிபாடு முடிஞ்சு இரண்டாவது நாள் அவர் வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் அவர் வந்துட்டார். சிவகோசரியார் வந்துட்டார். பார்த்தா எலும்பு துண்டங்களாக கிடக்குது. அப்புறம் நாய்கள் எல்லாம் வந்து போன தாரைகள் இருக்குது. அப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்படுறார். அனுசிதம்னா தீட்டாய் போடிச்சு கெட்டேன் அப்படிங்கிற சாமி கோயில் இப்படியெல்லாம் நடக்கிறதா, பெருமான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்படுறார். வந்து திருமலையன்கண் வானவர் நாயகர் மருங்குனர். அப்படியே திருமலையில் வந்து தேவர் பெருமானது பக்கத்தில் சிந்தை நியமத்துடனே செல்கின்றவராகிய அந்த முனிவர் அப்படியே பெருமானையே சிந்தித்துக் கொண்டு போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது வெந்த இறைச்சியும் எலும்பும் சன்னிதானத்தில் கிடக்க கண்டு அப்படின்னார். வெந்த இறைச்சியும் எலும்பும் சன்னிதானத்தில் அப்படி கிடக்க கண்டு தூரத்தை தாண்டி மிதித்து ஓடி போய் எட்டி குதிச்சு ஓடுறார். இப்படியெல்லாம் இருக்குதேன்னு சொல்லி எட்டி குதிச்சு ஓடுறார். ஓ கெட்டேன், இந்த அனுசரித்தை யாவர் செய்தனர் என்று மனம் அழிவாராகி யார் செய்தாங்களோ தெரியலையே என்று சொல்லி ஏதோ ஒரு தீங்கு வந்துருமோன்னு அவருக்கு மனசுக்குள்ள. நம்ம பெருமானுடைய ஆலயத்தில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதனால் அவரால் தாங்கவே முடியல. திருமலையின்கண் வந்து வானவர் நாயகர் என்று சொல்லி சொல்ல யாதோ தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவனல்லால் தேவர் மற்றில்லை என்று சொல்லி நமக்கு திருக்குறுந்தொகை சொல்லுவது போல, அதாவது வானவர் நாயகர் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்லி சொல்றார். சிந்தை நியமம், சிந்தை எனது நியமம் என்று சொல்லி சொல்றாரு. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற என்று சொல்லி தாய்மானவர் வந்து சிந்தையை பற்றி சொல்றார். அப்படி சிந்தையின் நியமம் என்று சொல்லி வெந்த இறைச்சியும் எலும்பு இதை திணனார் குடுமி தேவரை ஊட்டி பாவனையினால் அவர் உண்டருளியனவாக கொண்டவை. அதான் ஒரு பாவனை இல்லைங்களா, பாவனா பூசைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை அவர் வச்சு ஊட்டுகின்ற பொழுது அப்படி குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுறார் இல்லைங்களா. அப்படியே அந்த இடத்தெல்லாம் நல்லா சேக்கிழார் நல்லா பொறுமையாக அழகாக சொல்றார். கொடுவிய தசைகள் எல்லாம் கோடினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலொரு பதத்தில் காய்ச்சி பல்லினில் அதுக்கி நாவில் பழகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனரே அமுது செய்தருடும் என்றார். குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி இருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எந்தெந்த கறிகள் எல்லாம் சுவையா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சாமி, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சால இனியது நாயனரே அமுது செய்தருளும் என்றார் என்று சொல்லி அப்படியெல்லாம் ஊட்டிட்டு இருக்கிறார். அப்படி ஊட்டுனதெல்லாம் வந்து இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சிவகோசரியாரு இதெல்லாம் அனுசிதமான பொருள்கள், இது யார் செய்தார்களோ என்று சொல்லி கொஞ்சம் ரொம்ப மனசு வருத்தப்படுறார். அனுசிதம் என்று சொல்லி வருத்தப்படுறார். மேவ நேர்வரவஞ்சா வேடுவரே இது செய்தார். அவரே ஒரு முடிவுக்கு வர்றார். இங்க அந்த காட்டுக்குள்ள வேற யாரும் கிடையாது, வேடுவர்கள் தானே இருக்கிறாங்க. அப்படி வேடுவர்கள் தான் யாராவது இது மாதிரி செய்திருப்பாங்க என்று சொல்லி மனசு நோகிறார். மேவ நேர்வரஞ்சா வேடுவரே இது செய்தார். தேவ தேவ ஈசனே திரு முன்பே இது செய்து போவதே இவ்வண்ணம் புகுதனே திருவுள்ளம் ஆவதே என பதறி அழுது விழுந்து அலம் வந்தார். இந்த இடத்துல கேட்கிறார் பாருங்க, சாமி இப்படி இவ்வண்ணம் புகுத நீ திருவுள்ளம் ஆவதே, உங்களுடைய திருவுள்ளம் எப்படி அதுக்கு சம்மதிச்சது? ஒரு வேடுவன் செஞ்சானே வச்சுக்கோங்களேன், அந்த வேடுவன் செய்வதற்கு உங்க திருவுள்ளம் இல்லாம அது நடக்குமா? எப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு இது, பெருமானுடைய திருவுள்ளம் இல்லாம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆமா, திருமுன்பு நேர் பொருந்த வருதற்கு அஞ்சாத வேடர்களே இது செய்தார் அதல் வேண்டும். சாமின்னு பார்க்காம அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அதான் வெம்மல குலத்து வந்த வேடுவர் அப்படின்னார். வெம்மல குலத்து வந்த வேட்டுவச்சாதியார் அப்படின்னார். அப்படின்னா ரொம்ப வெம்மரம்னா என்ன தெரியுங்களா, ரொம்ப அறத்திற்கு எதிரான இல்லைங்களா, எது அறம்னு தெரியாது, அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் இல்லை. அவங்களுடைய நிலை என்ன, கொள் எரி
குத்து என்று சொல்லக்கூடிய நிலை இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய வேடுவர்கள் தான் இது செஞ்சிருப்பாங்க. தேவதேவீசனை உமது திருமுன்பிலேயும் இந்த அனுசரித்தை அவர்கள் செய்து போவதா? இப்படியெல்லாம் வந்து பெருமானே உங்களுடைய சன்னிதானத்தில் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்படி வந்து செய்து கொண்டு போவதா? இவனம் அனுசிதம் வந்து புகுவதற்கும் தேவரே திருவுள்ளம் செய்வதா? அப்படி அவங்க வந்து செய்யறதுக்கு உங்க திருவுள்ளம் அதுக்கு இசைவு தெரிவிக்கலாமா என்று சொல்லி ஒரு கேள்வி இந்த இடத்துல போடுறார் என்று பதறி விழுந்து மிக்க துன்பம் அடைந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. பெருமான் வந்து நம்முடைய சிவகோசரியார் ரொம்ப மிக்க துன்பம் அடைந்தார் என்று சொல்லி சொல்றார். மேவ நேர்வர் அஞ்சா அப்படின்னா அஞ்சாத இயல்புடையவர் யாரு? வேடுவர்கள் தான். எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது நெஞ்சிலேயே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்து வரக்கூடியவர்கள் வேடுவர்கள். அதனால பயமே கிடையாது அவங்களுக்கு. அதனால அவங்க தான் வந்திருக்கணும் என்று சொல்லி கோயில் அமைப்பும் பிரதிட்டை பூசை முதலியும் வகுத்து சிவ ஆகமங்களுள் சன்னிதானத்தில் பிறந்த இன்னார் இன்னளவும் வருதல் கூடும் என்று விதித்தனால் நேர் வரத்தகாத வேடர் என்று சொல்லி சிவ அபராதத்திற்கு அஞ்சாது வந்தனர் என சிவகோசரியார் மனமுடைந்தனர். அதாவது ஒரு கோயில் அப்படின்னா உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்துக்கு யார் போகணும், அர்த்த மண்டபத்துக்குள்ள யார் போகணும், அப்புறம் முன்னாடி இங்கெல்லாம் இருந்து யார் வழிபாடு செய்யணும், எல்லாரும் உள்ளே போயிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. அதுதான் ஆகம விதி அப்படிங்கிறது. உள்ளே போய் யார் வழிபாடு செய்யணுமோ அவங்க தான் வழிபாடு செய்யணும். திருமேனி யார் தீண்டணுமோ அவங்க தான் தீண்டணும். போதும் திருமேனி தீண்டுவார் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதி இருக்கு இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அப்படி நேராக சாமி கிட்ட நேராக போகிறாங்கன்னா அவங்க வந்து பயம் இல்லாத எதுக்கும் துணிஞ்சவங்களாக தான் இருக்கணும். இந்த காட்டுக்குள்ளே அப்படி யார் இருக்கிறாங்கன்னா வேடர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி வேடர்கள் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்படி வந்து அஞ்சுதல்னா பலி அச்சம் எதுவுமே அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்றார். யார் செய்தார் என்ற எண்ணம் வந்தது, செய்தாரை கண்டிலர் செயலை கண்டர். யார் செஞ்சாங்கன்னு நேரில் பார்க்கல, ஆனால் யார் செஞ்சாங்க அப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகத்தின் மூலமாக இதை இவங்க தான் செஞ்சிருப்பாங்க என்று சொல்லி சொல்றார். தேவதேவ ஈசன் என பெருந்தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடிய பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்ல தேவர்கள் சிவ அபராதம் செய்த போது அவர்தன் பிழைகளுக்குரிய தண்டன் செய்திருக்கும் தேவரில் இவ்வேடர்கள் திருமுன்பு செய்த இந்த அபச்சாரத்துக்கு தக்க தண்டனை கொடுக்கும் வன்மையும் தன்மையும் உடையர் என்பது. அப்படின்னா கந்தபுராணத்தில் நம்ம தக்கனுடைய வேள்வியில் தேவர்கள் எல்லாம் தவறு செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் பெருமான் தண்டனை கொடுத்தாரு இல்லையா? அதை கேட்கிறாரு இங்க. சரி, நீங்க தேவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தீங்கல்ல, இப்போ இந்த வேடனுக்கு வந்து ஏன் நீங்க தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்களும் சிவ அபச்சாரம் தானே செய்திருக்கிறாங்க. அந்த தேவர்கள் செய்தது மாதிரி சிவ அபச்சாரம் தான் இது. அவரை பொறுத்த வரைக்கும் அபச்சாரமா நினைக்கிறாரு. ஆனா சாமி என்ன சொல்ல போறாரு? அது அன்பாக செய்தது என்று சொல்லி பின்னாடி சொல்ல போறாரு. தேவர்களுக்கு தேவனே ஈசனே ஆளுபவனே என்று சொல்லி இப்படி எல்லாம் சொல்றாரு. திருமுன்பேயும் அப்படின்னா உங்க முன்னாடி இப்படி எல்லாம் செய்யலாமா என்று சொல்லி சொல்றாருங்க. உயர்வு சிறப்புமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு நீர் திருவுள்ளம் ஆவதே, உமது திருவுள்ளம் இசைவில்லாவிட்டால் இது முற்று பெற்று நிகழ்ந்திராது. ரொம்ப அருமையான ஒரு யோசனை சிவகோசரியார். உங்களுடைய திருவுள்ள சம்மதம் இல்லாம நடக்கிறதுக்கு வழியே கிடையாது. தக்கையாகம் போல செய்தவனும் செயலும் நாசமுற்றிருப்பர். தக்க யாகத்தில் எப்படி நீங்க யாகத்தையும் முடிச்சீங்க, அதே மாதிரி அதை செய்தவர்களையும் தண்டிச்சீங்க. அது மாதிரி இங்கே நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய திருவுள்ள சம்மதம் ஏதோ கொஞ்சம் இசை இருக்குமாட்டிருக்குது அப்படிங்கிறது சிவகோசரியார் சொல்றாருங்க. அவ்வாறென்று இது நிகழ்ந்து முற்றுப்பட்டிருக்க காண்டலின் தேவரே திருவுள்ளம் இருத்தல் வேண்டும் முடிவுக்கு வந்துட்டாரு. யாரு? சிவகோசரியார். சாமியினுடைய திருவுள்ளம் இல்லாம நடக்காது என்று சொல்லி அவ்வாறு இதற்கும் திருவுள்ளம் செய்திருப்பதா உந்தனக்கு அழகா உந்தனக்கு இனிதே என்று கண்ணப்ப தேவருடைய திருமரத்துல நக்கீர தேவர் பாடுறார். இதாவது இவர் வந்து விட்டதை நம்ம ஆசிரியர் பெருமானார் வந்து நம்முடைய சிந்தனைக்காக விட்டதை யார் முடிக்கிறாங்க அப்படின்னா நக்கீர தேவர் வந்து அந்த கண்ணப்பர் திருமரம் அப்படிங்கிற அந்த இதுல வந்து கண்ணப்பர் தேவர் திருமரத்துல நக்கீரர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, திருவுள்ளம் செய்திருப்பதா அது உந்தனக்கு அழகா உந்தனக்கு இனிதா என்று சொல்லி அவர் வந்து அங்க கேள்வியா கேட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். பதறி விழுந்து அலமந்தார் அப்படின்னார். சிவ அபராதமாக அனுசிதம் சன்னதியில் நிகழக்கண்ட ஆற்றாமை குறித்து மிக்க துன்பத்தால் மனம் சுழலுதல் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒன்றும் இல்லை, திருநீல் நக்கநாயனருடைய மனைவி என்ன செஞ்சாங்க? பெருமானுடைய திருமேனி மேல ஒரு சிலந்தி பூச்சி விழுந்துருச்சு.
அந்த சிலந்தை பூச்சியை வந்து கையால் தள்ளுனா அந்த கால் ரொம்ப மென்மையாக இருக்குமா. சிலந்தையினுடைய கால் கையால் தள்ளுனா அந்த காலெல்லாம் ஒடிஞ்சு போயிடும். அப்போ அந்த சிலந்தை பூச்சிக்கும் ஊர் வந்துடும். அதே மாதிரி சாமி மேலே அந்த காலெல்லாம் அடிபட்டு விழுந்துருன்னு சொல்லி அம்மா என்ன செஞ்சாங்க, வாயில் ஊதி உமிழ்ந்தாங்க இல்லையா. அதை நாயனார் பார்த்துட்டாரு. மாத்துடனேயே அனுசிதம் அப்படின்னார். அவர் இதே மாதிரி தாங்க அனுசிதம் அப்படின்னார். அனுசிதம்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, பொறியிலாய் அப்படின்னார், அறிவில்லாதவளே என்று சொல்லி பெருமான் மேலே அப்படி ஊதி உமிழ்வதா, எச்சில் பட்டிருக்கும் இல்லை பெருமானுடைய திருமேனி மேலே எச்சில் படுவதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே வெறுத்து அங்கேயே விட்டுட்டு போயிடறார். இரவு வந்து அம்மா கோயிலே இருக்கிறாங்க, கருவறையிலே இருக்கிறாங்க, இரவு முழுக்க அங்கேயே இருக்கிறாங்க. இவர் வந்து பஞ்சனையல் பயின்றார் சேக்கிழார் பெருமாள். இவர் வீட்டுக்கு போய் அப்படியே நல்லா வீட்டில் நம்ம அப்படியே அதை விட்டுட்டு வந்துட்டேங்கிற எண்ணமே இல்லை. பஞ்சனையில் பள்ளி கொண்டார் அப்படின்னு சொல்லியே சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி இருக்கிற பொழுது பெருமான் இரவில் அவர் கனவுல போகிறார். அப்படி கனவுல போய் முழு திருமேனியும் காட்டுறார். பாரு எவ்வளவு புண்ணியம் பாரு. திருவேல் நாயனாருக்கு அவர் மனைவியின் மூலமாக என்ன கிடைச்சது, இறைவனுடைய திருமேனி முழுசா பார்க்கிறார். ஒரு பக்கம் வந்து கொப்பளமா இருக்கு, ஒரு பக்கம் நல்ல திருமேனியா இருக்கும். அதை சொல்றாரு, பூமி உமிழ்ந்த பாகம் இது அப்படின்னாரு சாமி. உன்னுடைய மனைவி ஊதி உமிழ்ந்த பாகம் இது. அந்த எச்சில் பட்டதெல்லாம் கொப்பளம் இல்லை, அந்த எச்சில் படாததெல்லாம் கொப்பளமா இருக்கு. அது சேக்கனிய உரையில சொல்றாரு, எப்பொழுதுமே பெருமானுடைய திருமேனி வந்து கங்கை தோய்ந்திருக்கக்கூடிய திருமேனி இல்லையா. அம்மா கங்கை வந்து மேலே இருக்குது. எப்பொழுதும் அந்த கங்கை நீரால் தோய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திருமேனி, இந்த கங்கை நீர் பட்டு கூட அந்த புண்ணு நல்லாகலை. ஆனால் அம்மாவோட எச்சில் பட்டு அது புண்ணு நல்லாயிருச்சான். இதே இங்கேயும் அதே மாதிரி தான் வருது. கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்த அமுதமூரி என்று சொல்லி கணப்பனார் இந்த ரெண்டு இடத்துல தான் கங்கையை விட சிறந்த நீர் அடியாளுடைய அந்த உமிழ் நீர் என்று சொல்லி இந்த ரெண்டு இடத்துல தான் வருது. வேற எங்கேயும் வரல பெரிய புராணத்தில். அந்த இடத்துல சொல்றார் சேக்குனை உரை சொல்றார். ஏன்னா கங்கையினுடைய நீர் பட்டே அந்த புண்ணு நல்லாகலை அப்படின்னா அம்மாவுடைய அந்த உமிழ் நீர் பட்டு சரியாயிடுச்சு. அப்போதான் வந்து அவர் பார்த்து ஆனந்த கூத்தாடி அதற்கு பிறகு வந்து மனைவியை அழைத்து கொண்டு போறார் என்று சொல்லி அந்த புராணத்தில். அப்போ அந்த அந்த ஒரு உமிழ்ந்ததையே அனுசிதம் என்று சொல்லி வெறுத்தவர் நம்முடைய திருநீலக்க நாயனார். ஏன்னா அது ஆகம முறைப்படி அதுவும் விதிக்கு மாறா இருக்குது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இங்கே வந்து இப்படியெல்லாம் இருந்தால் பெருமான் இதில் இந்த மாதிரி தீய கரிய முதல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் சிவகோசரியாரால் தாங்கவே முடியலை. அது கேள்விக்கு அவரும் கேட்டார் பெருமான், உங்கள் திருவுள்ள சம்மதம் இல்லாமல் இது நடக்காதா, நடக்குமா, நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அதையும் தெரிஞ்சிட்டார். பொறுப்பில் எழும் சுடர் கொழுந்தின் பூசனையும் தாழ்க்க நான் இருப்பது இணையன் என்ற இறைச்சி எலும்புடன் இளையும் செருப்படியும் நாயடியும் திரு அலகால் மாற்றியபின் விருப்பினோடும் திருமுகலில் புனல் மூழ்கி விரைந்தணைந்தார். எல்லாம் கூட்டிட்டார் சுத்தமாக. அந்த செருப்படி அந்த எலும்பு துண்டுகள் எல்லாத்தையும் கூட்டி சுத்தப்படுத்திட்டு அவர் ஒருத்தர் தான் இருக்கார், வேற யாரும் கிடையாது. கூட சிவகோசரியாருக்கு உதவிக்கெல்லாம் யாரும் கிடையாது. போய் பக்கத்தில் திருமுகலி பொன்முகலி யார் ஓடிட்டு இருக்கு, அதில் இருக்கக்கூடிய நீரை முகந்து கொண்டு வர்றார். என்ன செய்ய போறாரு, எல்லாம் கழுவி அதுக்கு மேலே புண்ணியாசனை செய்ய போறார். பவித்திரமாம் அடுத்த பாட்டில் வருது. ஆமாம், அடுத்து புண்ணியாசனை செய்ய போறார். புண்ணியாசனை செய்து அதற்கு பிறகுதான் மீண்டும் பெருமான வழிபா. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, கோயில் ரொம்ப தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அனுசிதம் ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும், முறைப்படி ஆகம முறைப்படி புண்ணியாச்சனை செய்து அதற்கு பிறகு வழிபாடு செய்யணும்னு சொல்லி தீர்த்தம் எடுக்கிறதுக்காக பொன்முகலிக்கு போறார். அதான் சொல்றார், மலை அதாவது பொறுப்பில் எழும் சுடர் கொழுந்தினார், மலையில் முளைத்தெழுந்த சுடர் கொழுந்தாகிய காலத்தை அவருடைய பூசனையும் தாழ்க்கும்படி நான் இங்கே இருப்பது என்ன. இதெல்லாம் பார்த்துட்டு சரி இவ்வளோ நேரம் பூசை தாழ்த்து அதை பெருமானுக்கு நிவேதனம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி அந்த இறைச்சியும் எலும்பையும் உடன் கிடந்த இளையனையும் செருப்படி நாயடிகளின் சுவடுகளையும் திரு அழகினால் மாற்றிய பின்னர் விருப்பத்தினோடும் திருமுகலையாற்றில் நீர் மூழ்கி விரைந்து வந்தணைந்தனர் சிவகோசரியார். பொன்முகலை ஆற்றினுடைய நீரை எடுத்துக்கொண்டு வேகமாக வர்றார். அவர் குடமெல்லாம் வச்சிருப்பார், தினசரி பூஜைக்கு வரவர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார். நாயனாருக்கு எதுவும் இல்லாதனால் அவர் எப்படி முகந்து வந்தார், திருவாயில் மூலமாக முகழ்ந்து கொண்டு வந்தார். அதே பொன்முகலை ஆற்ற திருவாயிலை முகழ்ந்து கொண்டு வந்து இது அபிஷேகம் பண்ணார் தின்னனார். இப்போ சிவகோசரியார் ஒரு குடத்தில் அந்த பாத்திரத்தில் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றார். பொறுப்பில் எழும் சுடற்கொழுந்து அப்படின்னார். அதாவது சுடற்கொழுந்து அப்படிங்கிறது சிவகோசரியர் ஆகமப்படி
பூசித்து தியானிக்கும் தவமுடைய முனிவராதலின் இறைவரை புறப்பூசையும் அகப்பூசம் செய்வார். புறப்பூசல் மலையில் கொழுந்தாயும் அகப்பூசல் பேரொழியாயும் அழுவிடுவார். அதாவது 2 பூசை செய்யக்கூடியவர் அவர், ரொம்ப முக்கியங்க. அதாவது சிவாச்சாரியார் அப்படின்னா அவங்க பரார்த்த பூசைக்கு வருவதற்கு முன்பாக ஆன்மார்த்த பூசை பண்ணுவாங்க. அகத்தில் பெருமானை எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா பேரொளி பிழம்பாக வழிபாடு செய்வாங்களாம். புறத்தில் திருமேனியை வச்சு வழிபாடு செய்வாங்க. இதுதான் அகப்பூசை புறப்பூசை 2க்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அதான் பேரொழியாக வழிபடுவராதலின் இங்கு பொறுப்பில் எழும் சுடற்கொழுந்து என்று சொல்லி சொல்றார். பூசணையும் தாழ்க்க இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால வேகமா போய் எடுத்துட்டு வர்றார். செருப்படியும் நாயடியும் மாற்றுதல் என்று சொல்லி சொல்றார். திரு அழகிடுதலாவது திருக்கோயில் முற்றத்தில் காணும் அனுசேதங்களை போக்கி விளக்குதலாம். திருவழகிடும் திருப்பணி செய்தலின் பயனை அப்படியெல்லாம் சாமி கோயிலில் வந்து அப்படிலாம் இருந்தால் நாம் அதை வந்து பார்த்துட்டு சும்மா வரக்கூடாது. அதை என்ன செய்யணும், நாம் பெருக்கி மெழுகி கோயிலை வந்து தூய்மைப்படுத்தணுங்க. அதான் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மலர்தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேருசூலின் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறு அப்பர் சாமிகள் சொல்றார். என்னென்ன பணிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றார். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும்னார். விளக்குதல்னா கோயிலை கூட்டுவது, அதனால ஒரு பலன் கிடைக்குதுன்னா கோயிலை மெழுகுகின்ற பொழுது. அந்த காலத்தில் இப்படி எல்லாம் இந்த மாதிரில டைல்ஸு இந்த மாதிரி கிரானைட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் என்ன இருக்கும், தரையாக தான் இருக்கும் இல்லைங்களா. சாணம் போட்டு மெழுகிற மாதிரி தான் எல்லா கோயிலுமே இருக்கும். அதனால மெழுக்கினால் பதிற்றியாகும் அப்படின்னார். கோயிலை மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் சொல்றார் விளக்கிட்டார் பேரு சொல்லேன் மேனியரி ஞானமாகும். ஒரு கோயிலில் போய் திருவிளக்கு போட்டோம்னா நல்லா ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துளைக்கினன் மலர் கொடுத்தால் தூயவின் நேரலாகும்னார். நல்ல மலர் பறித்து, துளைக்கினன் மலர்னா அன்றளர்ந்த மலர்களாக இருக்கணும். அப்படி பழைய மலர்கள் எல்லாம் போடுவது அவ்வளவு சிறப்பு இல்லை. பெருமானுக்கு அன்றளர்ந்த மலர்கள் போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. நல்லா விண்ணுலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறார். அப்புறம் விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகும். திருவிளக்கு போடுவது கோயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது சிவாலயத்தில் ஒரு திருவிளக்கு போடுவது ரொம்ப முக்கியம். அதனால அப்புறம் அதுக்கு பிறகு சொல்றாரு அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறே அப்படின்னாரு. அப்படின்னா நீங்க என்ன பணி செஞ்சாலும் சரி, ஒரு தேவாரத்திலேயே ஒரு பாட்டை வந்து சாமி முன்னாடி பாடிட்டான் கேட்கறத கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இறைவன் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்வது தேவாரம் தான் இல்லைங்களா. தேவாரம் திருவாசகம் நம்முடைய திருமுறைகள் தான். அதனால அதான் அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறு என்று சொல்லி எப்படி வேணாலும் சாமி அருள் செய்வான் என்று சொல்லி சொல்றாரு. அது மாதிரி கோயிலை வந்து அப்படி கூட்டுவது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பெரிய அரசர் பெருமா கோதையார் இல்லைங்களா. அவரே என்ன செய்வார் அப்படின்னா சேக்கிழ பெருமாள் சொல்றாருங்க, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. பெரிய அரசர் அவர் என்ன செய்வாராம், காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவார், குளத்தில் நீராடுவார், அதற்கு பிறகு உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவார். பூசிட்டு என்ன செய்வார், போய் நந்தவனத்தில் போய் தண்ணீர் கட்டுவார், களை பறிப்பார், அதற்கு பிறகு மலர் பறித்து கொண்டு வந்து மாலையாக தொடுப்பார். மாலை தொடுத்து அஞ்சை களத்து பெருமானுக்கு கொடுப்பார். சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. யார் அப்படின்னா நம்முடைய பெரிய அரசர் இல்லைங்களா. சின்ன வயசுலேயே ராஜாவானவர். அவர் சின்ன வயசுலேயே ராஜாவாகி சின்ன வயசுலேயே பெருமான் திருவடிக்கும் போயிட்டார், சுந்தரருடைய நட்போட போயிட்டார். அப்படி அது செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது என்று சொல்லி சொல்றார். சரியை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பெருமானுடைய ஆலயம் தூய்மையாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம சரியை கிரியை யோக ஞானம் எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லை. அப்பர் சாமிகள் கடைசி வரைக்கும் சரியை தொண்டு செஞ்சார் அப்படின்னா சிவக்குடைய உரையில் சொல்லுவாருங்க, நம்ம பாடுகின்ற பொழுது நம்மளுடைய வாக்கு வந்து சிவத்தில் ஈடுபடுது, அஞ்சலத்தை கணிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளுக்குள்ள நமக்கு சிவத்தில் ஈடுபடும் மனம் ஈடுபடுது. இந்த சரியை இந்த கருவிகரணங்கள் இருக்குது பாருங்க, அது வந்து தொண்டு செய்கின்ற பொழுது தான் சிவத்தில் ஈடுபடும். அதனால் கருவிகரணங்கள் இருக்கிற வரைக்கும் அதை சிவத்தில் ஈடுபடுத்தணும் தொழில்படுத்தணும்னு அப்பர் சாமிகள் நினைச்சாராம். அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் சிவத்தொண்டு புலவார பணி செய்து கொண்டிருந்தார், திருவடி அடைகின்ற வரைக்கும் செய்து கொண்டிருந்தார். அப்போ 3 மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய முக்கரணங்கள் வழிபாடு. அந்த முக்கரணங்களும் வழிபாட்டில் இருக்கணும் அப்படின்னா திருமுறை பாடணும், அஞ்செழுத்து மனசுக்குள்ளே கணிக்கணும். அப்புறம் நம்ம கருவிகரண மலர் தொடுப்பது, கோயிலை கூட்டுவது, பெருக்குவது, வேறு ஏதாவது தொண்டுகள் செய்வது, இப்படியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க.
சிவக்கணி உரையில் நிறைய சொல்கிறார். செருப்படியும் நாயடியும் மாற்றுதல் என்று சொல்கிறார். புலன் மூழ்கி என்று சொல்லி அந்த பொன்முகலி ஆற்று நேரை முகந்து கொண்டு வந்து அப்படி பெருமானுக்கு கொண்டு வர்றார். அடுத்த திருப்பாட்டு. பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் புரிந்து தொழுது பெறுவன கொண்டு தூய பூசனை தொடங்கி வழுவில் திருமஞ்சனமே முதலாக வரும் பூசை முழுது முறைமையில் முடித்து முதல்வனார் கடல் பணிந்தார். பூசை பண்ணுனா மறுபடி பெருமான் திருவடி வணங்கணுங்க. இத்தனை செஞ்சு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பெருமான் திருவடி வணங்கிட்டு போறார். அது ரொம்ப முக்கியம். அதான் சொன்னார், பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் புரிந்தனர். இப்போ வந்து ஒரு தீட்டு மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லைங்களா? இது வரைக்கும் அவர் பார்க்காத ஒன்றை பார்த்துட்டார். அதனால் அதெல்லாம் முதல்ல நீக்கணும். அதெல்லாம் நீக்கி கோயிலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதை பவித்திரம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் செஞ்சுட்டார். பழுது புகுந்தனால் உண்டாயின தீங்கை தீர்த்தற்குரிய பவித்திரமாகிய செயல்களை செய்து வணங்கி அப்புறம் பூசைக்கு கிடைத்த பொருள்களை அமைத்து கொண்டு நாளும் வழக்கப்படி செய்யும் தூய பூசையினை தொடங்கி குற்றமில்லாத திருமஞ்சன மாட்டது முதலாக வருகின்ற பூசையின் செயல்களை எல்லாம் ஆகமங்களில் விதித்த முறைப்படி முடித்து முதல்வனாருடைய திருவடிகளை வணங்கினார் சிவகோசரியார் அப்படின்ட்டார். அது ரொம்ப முக்கியங்க. வலுவில் திரு மஞ்சனமே முதலாக வரும் பூசை முழுது முறைமையின் முடித்து முதல்வனார் கலல் பணிந்தார் என்று சொல்லி திருவடியை வணங்குறார். பழுது புகுந்தது பவித்திரமம் செய்யலாம். இறைவன் தூய உடம்பினன், அவனது திருக்கோயில் தூய்மையடை. எனவே அதனை தூய்மை செய்தல் வேண்டுவது எதற்கு என்பாரை நோக்கி பழுது அங்கு புகுந்து விட்டதாதலின் அதனை தீர்க்க பவித்திரமாம் செயல்புரிந்து என்று சொல்லி சொல்றாரு. பவித்திரனை தூய்மை செய்வது என்று சொல்லி சொல்றாரு. நமக்கு பூசையெல்லாம் செய்கின்ற பொழுது வேள்வி செய்யணும், பவித்திரம் அணிந்து தான் நம்ம செய்வோம். அது எதுக்குன்னா தர்ப்பை வந்து இருக்கக்கூடிய இடத்தை தூய்மை செய்யக்கூடியது தர்ப்பையினுடைய இது. அதனால தான் தர்ப்பை அணிந்து கொண்டு நம்ம எந்த ஒரு கிரியையும் செய்யணும் அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த இடத்த நம்மளை தூய்மை செய்து கொள்வதற்கு தான் பவித்திரம் அணிவது என்று சொல்லி சொல்றார். அங்கு அது பவித்திரம் தூய்மை என்று சொல்லி சொல்றார். பரம் அபரமாகிய சடுங்களிலும் தீக்கு முதலியவற்றிலும் தர்ப்பை புல்லால் முடிந்து கைவிரல் அணியப்படும் புல்லின் கோவை மோதிரம் தூய்மை செய்வது என்று பொருள் பற்றியே பவித்திரம் என்று வழங்கப்படுவதும் காண்க என்று சொல்லி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம பவித்திரம் அணிந்து செய்வது அப்படிங்கிறது ஒரு முறை நமக்கு. இதனை பிராயச்சித்தம் என்று உரைப்பது வழக்கு. கண்டபடி நேர்ந்தவற்றிற்கு தீர்வாக உள்ள விதிகள் சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ளது. அதாவது பிராயச்சித்தம் சொல்லும் இல்லைங்களா? ஒரு தவறு நடந்து போச்சு, அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வது என்று சொல்லி சொல்றார். புண்ணியம், ஸ்நபனம், சாந்தி, ஓம், சிவம் முதலிய என்று சொல்லி அவையே இங்கு பவித்திரம் என்று சொல்லி சொல்றாரு. செயல்புரிந்து நித்திய பூசனையில் பழுதுகள் புகுந்தனவாதலே அவை தீர்வு செய்யும் சடங்கு செய்து அதற்கு பிறகு நித்திய பூசை தொடங்குவது அப்படிங்கிறது ஒரு ஆகம மரபு என்று சொல்லி சொல்றார். எப்பொழுதும் நம்ம எந்த தொண்டு செஞ்சாலும் சரிங்க, தினசரி செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த நித்திய பூசனை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. எந்த தொண்டு செஞ்சாலுமே சரி இடையறாது செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி. தினசரி 6 காலம் வழிபாடு, நம்ம ஒரு காலமாவது பெருமானை வழிபாடு செய்ய சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லுது. நம்மளால முடியலன்னா வாரத்தில் ஒரு முறையாவது வந்து பெருமானை பார்த்துட்டு போகணும் இல்லைங்களா? அதை ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பொறித்திட்டு உண்ணாராகில் என்று சொல்லி சொல்றாங்க. தினசரி ஒரு காலம் வழிபாடுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 காலம் முடியாது, தினசரி ஒரு காலமாவது வழிபாட்டுக்கு வர்றது ரொம்ப புண்ணியம். பெருவன அற்றை பூசனை கிடைப்பினாக புனல் மலர் முதலியன என்று சொல்லி சொல்றார். இப்போ கிடைக்காத பொருள் என்ன செய்ய முடியும்? சண்டீஸ்வர நாயனார் மாதிரி தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி, அவ்வளோதான். இன்னைக்கு இது செய்யணும், அந்த பொருள் இல்லை அப்படின்னா அன்பினாலே செய்தது போல நம்ம பாவனை செய்வது என்று சொல்லி சொல்றார். முனிவர் முன்னர் அணைந்தாராயினும் அனுசிதமாயினமேன் அவற்றை கழித்தனர். வேண்டும் பொருள்களை மீண்டும் தேடுதல் தாழ்த்தல் ஆகாது என்று அங்கு அப்போதை கிடைத்த மலர் முதலியவற்றை தேடி பெற்றனர். முதல்ல கொண்டு வந்ததால் இதெல்லாம் பார்த்ததுனால அனுசிதமாயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் புதுசாக தேடி இருக்கிறார் எல்லா பொருளையும். யார்? சிவகோசரியார். வலுவில் திருமஞ்சனமே முதலாக பரார்த்த பூசையில் மூர்த்திகளுக்கு நித்திய பூசையில் முதலில் செய்ய கடமை திருமஞ்சனம். அதன் முன்பு நின்மாலியம் களைதல். இதெல்லாம் முதல்ல நின்மாலியம் களைவது, அப்புறம் திருமஞ்சனம் இதெல்லாம் வந்து சொல்றாருங்க. வலுவில் அப்படின்னா மஞ்சனம் மாட்டும் நீரினாலும் ஆட்டும் திறத்தாலும் அதுபோல் செய்யும் செபம், தியானம், பாவனை இதெல்லாம் வந்து
தினசரி செய்யக்கூடிய இது என்று சொல்லி வரும் பூசை முழுதும் என்று திருமஞ்சனத்தின் பின் செய்ய வேண்டுவனவாக திருவொற்றாடை சாத்தல். திருமஞ்சனத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா உலர்ந்த ஆடை பெருமானுக்கு சாற்றணுங்க. ஈர ஆடை சாற்றக்கூடாது. ஆடை ஈரமாக இருந்தால் இறைவனுக்கு சாற்றக்கூடாது. உலர்ந்த ஆடை தான், ஒற்றாடை தான் சொல்கிறார். இலையும் பூவும் சுட்டி அலங்கரித்தல், அர்ச்சித்தல், அப்புறம் அமுது ஊட்டல், வலம் வருதல், தொழுதல், தியானித்தல், இதெல்லாம் சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. திருநீலக்க நாயனார் அதெல்லாம் செய்திருக்கிறார். அடுத்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. பணிந்தெழுந்து தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறைமொழியாலே துதி செய்து சுடர் திங்கள் அணிந்த சடை முடிக்கற்றை அங்கனரை விடை கொண்டு தனிந்தமன திருமுனிவர் தபோவனத்தினிடை சார்ந்தார். இந்த இடத்துல தான் வருது தனிந்தமன திருமுனிவர் அப்படின்னு. அருமையான தனிந்த மனம் அப்படின்னா அவர் சிவகோசர் அவ்வளவு உயர்ந்தவர். இந்த தனிந்த மனம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்முடைய சிவகணி ஐயா காமம் முதலிய தீக்குணங்களை எல்லாம் வென்று ஐந்தவித்து ஆன்ற சாந்தமுடைய மனம், இது பெரும் முனிவர்களது மனத்தின் தன்மை என்பார் திருமுனிவர் என்றார். இக்கருத்து பற்றிய வரும்பாட்டில் பெருமுனிவர் என்று சொல்றாருங்க. இப்படி இந்த இடத்துல அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கு மகதே துணை என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல அந்த சீலமுடையாராய் திகழ்வார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானும் அந்த ஒழுக்க நெறியில நிற்கக்கூடியவங்களைத்தான் இந்த மாதிரி தனிந்த மனம் அப்படின்னு சொல்லி சொல்றது என்று சொல்லி சொன்னார். பணிந்தெழுந்து தனி முதலாம் பரன் என்று வன்முறையால் பணிந்தெழுந்து எல்லாருக்கும் சிவபெருமானே முழுமுதல் கடவுள், ரொம்ப முக்கியங்க. தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறை மொழியாலே தனி முதலாம் பரன். நமக்கு தில்லை தேவாரத்தில் வருது இல்லைங்களா, பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாள். ஆசிரியர் ஐயா அதை நல்ல விளக்கமாக சொல்லுவார். எல்லா சாமி சாமின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே தனித்து பெரும் கடவுள் சிவபெருமான் தான். ஒரு கோயிலுக்கு வரோம், பலமாக வரோம், எல்லா இது வணங்குறோம், சரி அதோட ஒன்று தான் உள்ள இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. அதான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் எப்போ சாமி பெருந்துணையாக இருப்பார் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் பெருந்துணையாக இருக்கும். ஆமாம், பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னார். அதே தான் இங்கேயும் சொல்கிறாருங்க. தனி முதலாம் பரன் அப்படின்னார். தனி முதலாம் பரன் என்று அப்படின்றார். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா எல்லாருக்கும் சிவபெருமானே முழுமுதற் கடவுளாவர் என்று பலமுறையாலும் துணிந்து ஓலமிடும் வேத மந்திரங்களினாலே துதித்து, அப்புறம் என்ன சொல்றார், ஒளியையுடைய சந்திரனை அணிந்த சடைக்கற்றை முடியினையுடைய அங்கனராகிய காலத்தை அப்பரிடம் விடைபெற்றுக் கொண்டு தனிவு பெற்ற மனமுடைய சிவகோசரியார் ஆகிய திருமுனிவர் தாம் தவம் செய்யும் மனத்தில் சார்ந்தனர். தனிந்த மனம்னா 2 சுழி நீ இல்லைங்க, 3 சுழி நீ. அதனால அதுக்கு பொருள் வேற. 2 சுழி நீனா தனியான அர்த்தம் இல்லைங்களா, இது 3 சுழி நீங்க. அதனால அந்த பொருள் வேறு மாறுது. தனிந்த மனம் அப்படிங்கிறது 2 சுழி நீ போட்டால் தப்பு இல்லைங்களா. தனி முதலாவுக்கு 2 சுழி வருது பாருங்க, அப்படின்னா தனித்தன்மை, இறைவனுடைய தனித்தன்மை. அதனால 2 சுழி நீ வருது. அதில் தனிங்கிறது அந்த இடத்துல வேற. தவம் செய்யும் மனத்தில் சார்ந்தனர் என்று சொல்லி தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறை மொழியினர். அப்படி பெருமானுக்கு என்னென்ன பேர்னா விசுவகாரணன், விசுவரூபன், விசுவாதிகன், விசுவ சேவியன் என்பன முதலாக வேதங்களாலே பல வகையாலும் துணிந்து துதிக்கப்பெற்ற வேத மந்திரங்கள் என்று சொல்லி சொல்ற. பன்முறையால் அப்படின்னா பல முறைகளாலும் என்று சொல்லி சொல்ற. பன்முறையாவன நமக சமகங்களில் கூறியபடியும் மற்றும் பலபடியும் சிவபெருமான் யாவுமானவர், அவரே யாவும் அல்லாதவர், சிவனை ஒப்பாரும் அவனை மிக்காரும் இல்லை. பெருமானுக்கு ஒப்புமை சொல்லக்கூடிய கடவுள் ஒருத்தரும் இல்லை. ஆமாம், வல்லவ பெருமானே சொல்றார் இல்லைங்களா, இது நல்ல திருக்குறள். தனக்கும் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றலது. தனக்கு ஓமை இல்லாத கடவுள் சிவபெருமான் ஒருவனே. நான் அவனுக்கு ஓமையா இன்னொரு கடவுளை சொல்லக்கூடாது. இந்த அரியும் சிவனும் ஒண்ணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சிவம் தான் அரி சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறார். சிவம் அரிய வழிபாடு செய்யலை இல்லைங்களா, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அரி சிவனை வழிபாடு செய்திருக்கிறாரு, சிவம் அரிய வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, அரியல்லாத தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கேன்னு சொல்லி தேவாரம் சொல்லுது. நமக்கு அரிய எப்படி பார்க்கலாம்னா நம்ம பெருமானுடைய சக்தியா பார்க்கலாம். ஐயாற்று தேவாரத்தில் சொல்லுது, அரியல்லாது சக்தி இல்லை ஐயன் தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அதனால் ரெண்டும் ஒன்று நல்லா யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தனி முதலாம் பரன் சிவபெருமான், அவ்வளோதான். பொது நீக்கி தனை நினைய வல்லோர், அப்படிதான் நாம் வழிபாடு செய்யணுங்க. வழிபாடு செய்ய எப்படி செய்யலாம்னா, பெருமான வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிற ஒரு நோக்கோட வழிபாடு செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த நோக்கு வரணுமே, அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமான அவர் வழிபாடு செய்தார் ஒரு காலத்தில் இல்லையா, 1000 மலர்களால் பெருமான அர்ச்சித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோக்கோட வழிபாடு செய்யலாம். ஆனால் பரம்பொருளோட இணையாக வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக அது இருக்கணும். பன்முறையாவன நமக சமயங்களுக்குரியவும் மற்றும் பல சிவபெருமான் யாவுமான அவரே யாவும் இல்லாதவர் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டு, சிவன் எண்குணமுடையவர், சிவபெருமான் ஒருவரே பிறப்பில்லாதவர். சிவன் வேதாகமம் முதல் எல்லா நூல்களுக்கும் கர்த்தா. ஆகமங்கள் வேதங்களுக்கெல்லாம் கர்த்தா யாருன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் எண்ணிறந்த கண் கால் சிரம் முதலியவற்றை உடையவர். அவர் எல்லா நாமங்களிலாலும் கூறப்பட்டு எல்லாமாய் உள்ளவர். அவர் சோதியுள் சோதி, சிறியதில் சிறியர், பெரியதில் பெரியர் என்று சொல்லி சிவனே பசுபதி இல்லைங்களா. பசுபதினா ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், மேலாக இருக்கக்கூடியவர். சோதியுள் சோதி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பவன் அப்படிங்க பவன் முதலிய 8 நாமங்களாக துதித்து பூசை முறையில் அட்டப்புற்றம் சார்ந்த முறை பவனனும் நாமம் இல்லைங்களா. சிவபெருமான் தான் பவன் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி, சுடர்த்திங்கள் முன்னர் குறைந்த ஒளியை மீண்டும் சிவனரால் வளர்ப்பெற்று சந்திரனுடைய ஒளி வளர்ந்ததை சொல்றார். சுடர்த்திங்கள் அப்படின்னு சொல்லி, திங்கள் அணிந்த சடை என்று சொல்லி, தனிந்த மனம்களுக்கு காமம் முதலிய தீக்குணங்களை எல்லாம் வென்று ஐந்தவித்து ஆன்ற சாந்தமுடைய மனம், இது பெரும் முனிவர்களது மனத்தின் தன்மை என்பார் திருமுனிவர் என்று சொல்லி சொல்றார். சைவசீலங்காக்கும் திறத்தின் அன்பு பற்றி எழுந்தினாலும் குற்றமாகாமையோடு தனிந்த மனத்துக்கு மாறுபடாது என்று சொல்லி, அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கு மகதிய துணை என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல சொல்றார். பற்றிலா நெறி பரசமயங்களை பாற்றும் செற்றமேவிய சீலமுடையராய் திகழ்வார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்றார். ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பற்றிலா நெறி பரசமயங்களை பாற்றும் செற்றம் மேவிய சீலமுடையராய் திகழ்வார் ஞானசம்பந்த பெருமான சொல்ல. பரசமயங்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய, அதையெல்லாம் நீக்கக்கூடிய செற்றம் மேவிய சீலமுடையவர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை பற்றி சேக்கிழார் பெருமான் அந்த புராணத்தில் சொல்றாரு. முன்னர் கொதித்த மனம் பூசையினால் தனிந்த மனமாயிட்டு உரை உருவார். முதல்ல எப்படி கொதிச்செழுந்தார் இல்லையா, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு பூசம் பண்ணங்காட்டி அந்த மனசு என்ன ஆயிடுச்சு, அப்படியே சாந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றேன். ஆமாம், முதல்ல அந்த கோபம் நமக்கு இருக்கக்கூடிய செற்றங்கள் எல்லாம் எப்போ நீங்கணும் அப்படின்னா, பூசை பண்ணி எந்திரிச்சா ஒரு அமைதி வரணும். அப்போ தான் நம்ம பூசை சரியாக பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். பூசை பண்ணதுக்கு முன்னாடி அப்படியே நெருப்பு மாதிரியே இருந்தோன்னு வைங்களேன், அந்த அன்னைக்கு பூசை சரியாக பண்ணலின்னு அர்த்தம். நம்ம பூசை பண்ணால் மனசு சாந்தம் அடையணும். ஏன்னா முனிவருக்கு அப்படி இருந்திருக்கு. அதான் சொல்றாரு, விடை கொண்டு என்று சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு விடை கொண்டு போறாரு. அண்ணன் நேற்றே சொன்னாங்க, இந்த சிவராகவையா அப்படின்னு ஒரு பெரியவர் திருச்சிராப்பள்ளியில் 4286 பாட்டு மனப்பாடம் இருக்கு. தேவாரத்தில் எத்தனாயிரம் பாட்டு தான் மனப்பாடம்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய துணைவியார் சித்தராமான்னு சொல்லி அவங்களும் அதே மாதிரி தாங்க. ஒரு அந்தனர் சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு அந்தனராக இருந்து ஒரு பெரிய வங்கியினுடைய அதிகாரியாக இருந்தவர். அவர் ஸ்டேட் பேங்கோட ஒரு மேனேஜராக இருந்து பெரிய போஸ்டிங்கில் இருந்து பெரிய புராணம் படித்து அவர் அதெல்லாம் விட்டுட்டு அடியார்களுடைய இதுதான் சிறப்பு என்று சொல்லி அடியார்களுக்காகவே பணி செய்து திருவிடை அடைஞ்சிருக்கார். போன வாரம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாங்க. எல்லா பாடல்களும் மனப்பாடமாக இருந்து அடியார்களுக்கே வாழ்ந்தவர் நம்முடைய சிவராகவையா. போன வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை திருவடி அடைஞ்சிட்டாங்க. ஒரு 1000 அடியார்களுக்கு மேலே இருக்கு. அடியன் 5 மணிக்கு சரியா நான் 6 மணிக்கே புறப்பட்டு போயிட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு இரவு 2 மணிக்கு வர முடிஞ்சது, 2:30 மணிக்கு. ஏன்னா போக முடியலன்னு விட்டுட்டோம்னா மறுபடியும் போக முடியாது போயிடுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அடக்கம் பண்ணுறதப்ப
ஒரு 1000 அன்பர்களுக்கு மேலே வந்திருக்கிறாங்க எல்லாருமே. அவர் எப்படின்னா கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம், நம்ம அடுத்த வாரம் சொல்லிக்கலாங்க. அடுத்த வாரம் ஐயா பற்றி நிறையா சொல்கிறேங்க. அது எப்படி புராணம் சிந்திப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் நம்ம நிறைய பேசுவோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை உள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதைக்கும் நிலங்கு உலகலாம் வான்முகில் வளாது பெய்ய மதிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய முறைவிலாது உயிர்கள் வாழ்வு மான்மறை அரங்கல் உள்ள நெற்றமம் வேலை மல்க மேன்மைகளும் சைவ நீதி விளங்கின உலகம் மேன்மைகளும் சைவ நீதி விளங்கின உலகம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு அடுத்த